காலை வணக்கம் அனைவருக்கும். பகவதார் அறக்கட்டளை மே 1 முதல் மே 24 வரை 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டத்தை நடத்துகிறது. தொகுதி 2 இன்று நாள் 3 தேதி 3/5. உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நான் எனது பிரணாம் சாய் அசண்டட் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம் சாய் மிகப்பெரிய ஆசிரியர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், பகவதார் அறக்கட்டளை நிறுவனர் மிகப்பெரிய ஆசிரியர் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பிரணாம் சாய் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பிரணாம் சாய் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். எனது பெயர் பழனியப்பன். நான் இந்த பகவதார் அறக்கட்டளை நடத்தும் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டத்தில் ஆங்கிலத்தில் பேட்ச் 14 நான் பங்கு கொண்டு வருகிறேன். தொடர்ச்சியாக 14, 15, 16, 17, 18, 19, 20 இப்பொழுது ஆங்கிலத்தில் 20வது பேட்ச் நடக்கிறது. இந்த இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டத்தில் நாள் 3 இன்றைக்கு ஒரு முதல் பகுதியாக தியான பயிற்சி மற்றும் 2வது பகுதியாக இன்று நமது ஆன்மீக அனுபவங்களை ஆசிரியர் மாஸ்டர் திரு VVG ராஜு அவர்கள் பகிர்ந்து கொள்வார். கேள்வி பதில் நிகழ்ச்சிகளும் நடக்கும். இப்பொழுது நாம் தியான பயிற்சி மேற்கொள்ளலாம். தியானத்தினால் கிடைக்கும் நன்மைகள்: மன அமைதி, சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு ஞாபக சக்தி வளர்ச்சி அடையும், நம் பணிகள் திறம்பட செய்தல் முடித்தல் ஆகியவை ஏற்படும், உறங்கும் நேரம் குறையும், சிந்திக்கும் திறன் மேம்படும், அதாவது தாட் பவர் மேம்படும், நாம் செய்யும் செயல்களில் சரி தவறு என்று முடிவெடுத்த ஒரு திறம் வளரும், தீய குணங்கள் விலகும், உடல் உபாதைகள் இயற்கையாக குணமாகும், சொந்தங்களின் அர்த்தம் புரிந்து முழுமை அடைவோம், வாழ்க்கையின் குறிக்கோளை சரியாக நாம் புரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் சுமார் 25 நிமிடங்கள் தியான பயிற்சி மேற்கொள்வோம். ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானா சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்வாங்குவது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மற்றும் ஒரு கிளாஸ் தண்ணீரை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அமர்ந்திருக்கும் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடலாம். நீங்கள் சுகாசனத்தில் விரிப்பில் உட்காரலாம் அல்லது சேரில் உட்கார்ந்து கொள்ளலாம். உங்களது முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். சேரில் உட்கார்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால்
நினைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ். எண்ணங்கள் வந்தால் அதை உடனே குறைத்து விடுங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது அருமையான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்வோம். நான் கூறும் முறை உங்களது கண்களை திறக்க வேண்டாம். தியான பயிற்சியை ஆரம்பிக்கலாம். இசை நிகழ்ச்சி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது.
இன்னும் ஒரு நிமிடம் உள்ளது. நிமிடம் யாரும் கண்களை திறக்க வேண்டும். நான் சொல்கிறேன். உள்ளது. இன்னும் 5 வினாடிகள் உள்ளது. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்களது இரு கைகளையும் உள்ளங்கைகளை உரசிக்கொண்டு நன்றாக உரசிக்கொண்டு அதனை மெதுவாக 2 கைகளையும் உங்கள் கண்களின் அருகில் கொண்டு சென்று மெதுவாக கண்களை அருகில் உங்கள் கைகளை வைக்கவும். அந்த ஒரு சூட்டினை உணரவும். 5 4 3 2 1. இப்பொழுது நீங்கள் உங்கள் கைகளை கண்களிலிருந்து மெதுவாக எடுக்கவும். இப்பொழுது உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும். இப்பொழுது நாம் அனைவரும் மிகச்சிறந்த ஒரு தியானத்தை செய்து முடித்தோம். தியான பயிற்சியை நீங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இந்த இரண்டாவது நாளில் இந்த மூன்றாவது நாளில் இரண்டாவது நிகழ்ச்சியாக அனுபவங்கள் பகிர்தலில் தனது ஆன்மீக அனுபவங்களை பற்றி சீனியர் மாஸ்டர் திரு விவிஜி ராஜு ஐயா அவர்கள் நம்மிடம் உரையாற்ற வருகிறார். திரு விவிஜி ராஜு ஐயா அவர்கள் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் 2017 ரீஜனல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக ரிட்டையர் ஆனார். அவர் இந்தியாவில் ஏர்போர்ட்டுகளில் ஹைதராபாத், கோவா, நியூ டெல்லி, கவுஹாத்தி, விசாகப்பட்டினம், ஜார்க்கண்ட், சென்னையில் பணிபுரிந்துள்ளார். அவர் 2001 தியான பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். இன்று வரை தொடர்ச்சியாக தியான பயிற்சி அனைவருக்கும் மேற்கொண்டு வருகிறார். 2020 ஆண்டு அவர் சென்னையில் உரப்பக்கத்தில் அவரது வீட்டின் மாடியில் தியான மையம் கட்டி நிறுவியுள்ளார். அந்த தியான மையத்தை நமது மிகப்பெரிய ஆசிரியர் திரு பத்ரிஜி ஐயா அவர்கள் திறந்து வைத்தார்கள். இது ஒரு சிறப்பு வாய்ந்தது.
மேலும் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் தியான பயிற்சி அளிப்பதை குறிக்கோளாக கொண்டு சேவையாற்றி வருகிறார். ஐயா, நான் உங்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை ஆன்மீக வணக்கங்கள். மகாதார் பாபா டிவி நிகழ்ச்சி நடக்கிற குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய தியான அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் உங்கள் முன்னே வந்திருக்கேன். சுருக்கமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த தியானத்தினால என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு 3 அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் 3 அனுபவங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதுக்கு பிறகு கேள்வி பதில் இருக்கும். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தாக்க நீங்கள் கேட்கலாம். தியானத்தை பற்றியோ இல்லை தியானத்தை பற்றி எந்த விஷயத்துலையாவது கேட்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே மாஸ்டர்ஸ், நான் 2001 வருஷத்தில் இந்த தியானத்துக்கு அறிமுகமாயிருக்கேன். இந்த தியானத்துக்கு அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி அப்போ எனக்கு வயசு 40 வருஷங்கள். 40 வயசில் நான் வந்திருக்கேன் இந்த தியானத்துக்கு. ரைட், ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிறிய வயசுனா 10 வயசுலேருந்து நான் இந்த ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கேன். எங்கள் முதியோர்கள் எல்லாம் அப்பா தாத்தா எல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதனால் பூஜை பண்ணுறது, ஸ்தோத்திரம், ஜபம், அப்புறம் ரதங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நான் டெய்லி இது பண்ணுறது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இந்த விஷயங்களில் நான் இதெல்லாத்தையும் இந்த பயிற்சியில் நான் பண்ணி தான் அப்புறம் மற்ற வேலை பண்ணுறது. ஏன்னா 10 வயசுலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் அதுக்கு பிறகு வயசு ஆக 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 நான் இந்த நிறைய ஆன்மீக நிகழ்ச்சி நடக்கிற நிறைய சம்ஸ்தா இருக்கு இல்லையா, அதில் சித்த சமாதி யோகா, மெடிடேஷன் யோகா, அப்புறம் டிரான்சென்டல் மெடிடேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ்தாக்களில், அப்புறம் பிரம்மகுமாரிஸ், இது நிறைய சம்ஸ்தாக்களில் நான் ஈடுபட்டு இது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் பயிற்சி பண்ணுறது. அதனால் நிறைய சம்ஸ்தாக்களில் நான் பங்கு பெற்று நிறைய அனுபவத்தை நான் பெற்றிருக்கேன். அதாவது இந்த ஆன்மீக வழிபாட்டில், ஆன்மீக தொடர்ச்சியில். ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி எங்களுடைய மனைவி, நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வேலை பண்ணும்போது, அதான் நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வேலை பண்ணியிருந்தேன். அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் நான் வேலை பண்ணும்போது 2001 வருஷத்தில் எங்கள் மனைவிக்கு உடம்பு சரியாக இருந்தது. நிறைய பிரச்சனை, ஆஸ்மா, மெயின் ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்தது. 3 மாதத்துக்கு வரைக்கும் நாங்கள் ஐசியூக்கு எடுத்துன்னு போயிடுவோம். எந்த இடத்துல நான் வேலை பார்த்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வீடு பார்ப்பேன். ஏன்னா உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடணும், ஐசியூவில் எடுத்துன்னு போயிடணும், ஆக்சிஜன் வைப்பாங்க, நிறைய ஷெரஸை கொடுப்பாங்க. இந்த மாதிரி வைத்தியம் பண்ண நிலைமையில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப மோசமான நிலைமை. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் அவங்க ஒரு வாட்டி கட்டாயமாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த தியான மையம் இருக்குது, பிரமிட் தியான மையம் இருக்குது. கட்டாய நிலைமையில் அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. நாங்களுக்கெல்லாம் அது அவங்களாம் கூப்பிடுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு, மற்ற நாளெல்லாம் கூட அவங்க சாப்பாடு போட்டு தியானத்துக்கு அது கொடுப்பாங்க. நீங்கள் வாங்க, உட்காருங்க, எல்லா விதமான நோய்களும் குணமாயிடும், தியானம் பண்ணாங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம், நான் தான் ஏர்போர்ட்டில் வேலை பண்ணுறேன்ல, நல்ல சம்பளம் அதில் நல்லா இருக்குது. அதனால் எதையுமே நான் சட்டப்படுத்துறது கிடையாது. அப்படி சிரிச்சுட்டே போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு வாட்டி ஒரு நாள் அவங்க கட்டாயமாக அந்த இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அவங்க போனாங்க, தியானம் பண்ணாங்க. தியானம் பண்ணி பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ரிலாக்ஸாக கொஞ்சம் குணமாகிற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி குணமாகிறது இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இதையும் பாருங்கன்ட்டு. ஸோ நான் மற்ற எல்லாத்தையும் பண்ணுறதோட இதையும் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பூஜை எல்லாத்தையும் பண்ணுறதோட இதையும் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணி இது ரொம்ப அற்புதமாக இருந்தது. மற்ற விஷயங்களோட இது இந்த தியானம்ன்றது மனதை ஒருநிலைமைப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆனது. மற்ற எதை பண்ணாலும் மனம் அமைதியாக இருக்காது, வாரி வேலை பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதனால மனம் ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிச்சது.
இது ரொம்ப நல்லா இருக்குன்னு இது நான் பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு வருஷம் எங்கள் மிஸ்ஸஸ் வந்து கண்டினியூஸாக இந்த தியானத்தை பண்ணி அவங்களுக்கு இருக்க வியாதியெல்லாம் போக்கிக்கினாங்க. பாருங்க, 2001 வருஷத்தில் நான் வந்தேன். 2001 வருஷத்துல கடைசி வரலையும் அவங்க தியானம் பண்ணி 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 அவங்க வியாதியெல்லாம் போக்கிக்கிறாங்க. எவ்வளோ பயங்கரமான மோசமாக இருக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க இப்போ 2025, ஸோ 24 வருஷங்கள் ஆச்சு நாங்கள் தியானத்துக்கு வந்து. இதுவரையிலும் நாங்கள் வந்து அந்த ஆஸ்மா ப்ராப்ளத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகலங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஆரோக்கியம் வந்திருக்கு முழுசா. ஸோ இதை நான் பார்த்து இது ஏன் நம்ம மற்றவங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் எல்லாருக்கும் எந்தெந்த இடத்துல நான் ஏர்போர்ட்டில் வேலை பண்ணுறேனோ அந்தந்த இடத்துல நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ அது என்ன ஒரு பைசா செலவாக, என்ன ஒரு பைசா செலவு கிடையாது. ஒரு பைசா செலவு இல்லை. நம்ம சமயத்தை நம்மளுக்காக ஒதுக்கி நம்ம பயிற்சி பண்ணால் போதும். எல்லாத்தையும் நான் கண்ணில் பார்க்குறேண்ணே, பார்த்துருக்கேண்ணே. தியானம் பண்ணாக்க எவ்வளோ எவ்வளோ பயங்கரமாக மருந்தில் சாப்பிட்றவங்க ரொம்ப சுலபமாக ஆரோக்கியத்தை அடைஞ்சாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் சொல்லணுன்ட்டு நான் முன்னாடி வந்திருக்கேன். தியான பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தேன். இதை கடைசி குறிக்கோளாக வச்சுருக்கேன் நான். வாழ்நாள் முழுக்கையும் நம்ம இனி இதுதான் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மிஞ்சி என்ன இருக்குது சேவை. நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் எல்லாம் செலவாயிடும். ஓகே, நிற்காது. ஆனால் தியானத்தை கொடுத்தா முழு ஆரோக்கியத்தை அடையலாம், முழு மன அமைதி அடையலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பைசா செலவு இல்லாத. ஸோ அதனால் தியான பிரச்சாரம் பண்ணுறது என்னோட குறிக்கோளாக வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய ரொம்ப சுலபமான ஒரு என்னுடைய அறிமுகம். இப்போ எனக்கு என்னை பொறுத்தவரையிலையும் இந்த தியானத்தினால என்ன பலன் கிடைச்சிருக்கு, அனுபவம் கிடைச்சிருக்குனாக்கா, இந்த தொழிலில் எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்திருக்குங்க. மெயினாக எங்கள் மிஸ்ஸஸுக்கு ஆரோக்கியபரமாக வந்திருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் என் தொழிலில் அனுபவங்கள் வந்திருக்கு. ஸோ மாஸ்டர்ஸ், அந்த தொழிலில் நடந்த சில அனுபவங்களை நான் சொல்கிறேன். ஒரு 3 அனுபவங்கள் பகிர்ந்துக்கிறேன். நிறைய கிடச்சிருக்கு. ஆனால் சமயம் இல்லாததுனால ஒரு 3 அனுபவங்கள், முக்கியமான அனுபவங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த ஏர்போர்ட்டில் வேலை பண்ணிருக்கும் போது சாதாரணமாகவே நான் வந்து ரொம்ப உழைப்பு, ரொம்ப அதிகமான உழைப்பு, கடினமான உழைப்பு நான் பண்ணுவேன் எந்த விஷயத்துலையாவது. ஸோ அதனால் என்ன கஷ்டம், எந்த வேலை பண்ணாலும் அது உடனே மற்றவங்க எல்லாருமே அதை கவனித்து ஓகே ரைட் ரொம்ப நல்ல வேலைக்காரன் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. அதே மாதிரி நான் படித்தது வந்து இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நான் படித்தேன். அதனால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக நான் ஏர்போர்ட்டில் வேலை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னுடைய வேலை திறமையை பார்த்து நிறைய ப்ரமோஷன்லாம் வந்திருக்கு. கடைசியில் என்னை வந்து ஒரு ஜெனரல் மேனேஜராக ப்ரமோட் பண்ணாங்க. கடைசியில் நான் சேரும்போது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக சேர்ந்தேன். அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். ஓகே, திறமை காட்ட வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆகிட்டு, அப்புறம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அப்புறம் சீனியர் மேனேஜர், அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், அப்புறம் டெப்டி ஜெனரல் மேனேஜர், அப்புறம் ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர், அப்புறம் வந்து ஜெனரல் மேனேஜர். இந்த மாதிரி ப்ரொமோஷன் கொடுத்துட்டு ராஞ்சி ஏர்போர்ட், ஜார்க்கண்ட் இருக்கு இல்லையா, ஜார்க்கண்ட் ராஞ்சி ஏர்போர்ட்டுக்கு எனக்கு போஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த இடத்துல இப்போ நான் எலக்ட்ரிக்கலாக நான் படிச்சிருந்தா கூட நான் அந்த ஏர்போர்ட்டில் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. சிவிலு, மெக்கானிக்கலு, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், ஹார்டிகல்ச்சர், அதாவது இந்த சுற்றி தோட்டம்லாம் வளர்த்துவாங்க அதில் அந்த இது, ப்ளஸ் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த கமர்ஷியல், அதாவது வர்த்தக வியாபாரத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் இத்தனையுமே பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்திருக்கு. ஓகே ரைட்டு, அதாவது ஏர்போர்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து, அஸ்திவாரத்துலேருந்து ஏர்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுற வழி இருக்கிற எல்லா வேலைகளும் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி பொறுப்பு வந்துருக்குங்க. படித்ததுமா எலக்ட்ரிக்கல், ஆனால் எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. ஸோ நேச்சுரலாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ரொம்ப திறமையோடு நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ரைட், ஸோ ஏன் சொல்கிறேன்னாக்கா, இது இந்த தியானத்தினால யோக கர்ம கௌசலம், கௌசலம்னாக்கா ரொம்ப திறமையோட நைபுண்யமோடு நம்ம பண்ணுவோம். எந்த வேலை பண்ணுறதாலும் நைபுண்யமோடு பண்ணுவோம். அதே மாதிரி எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ யோகஸ்த குரு கர்மாணி, அந்த யோக நிலைமையில தான் நம்ம குரு பண்ணு
கர்மாணி, எந்த வேலை பண்ணாலும் யோக நிலைமையில பண்ணணும். யோகம்னா என்ன? இணைந்திருக்கிறது. எதோட இணைந்திருக்கிறது? நம்முடைய சிந்தனையோட, சொல்லோட, செயலோட. இந்த 3ஓட இணைந்திருக்கணுங்க. எப்ப நம்ம இந்த 3ஓட இணைந்திருந்து எந்த வேலை பண்றோமோ, அது ரொம்ப வெற்றிகரமா முடியும். சரியா முடியும். ரொம்ப நைபுண்ணியமா முடியும். சீக்கிரமான சமயத்துல முடியும். மத்தவங்கள கம்பேர் பண்ணாக்கா ரொம்ப சீக்கிரமா பண்ணுவோம். ரொம்ப நைபுண்ணியமா பண்ணுவோம். ம். ரொம்ப கம்மியான சமயத்துல நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப திறமையா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் அதுக்கு அந்த வேலை பண்ண பிறகு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி அ தியானத்தினால நம்மளுக்கு கர்ம பண்ணும்போது யோகியா பண்ணுவோம். யோகியா பண்ணுவோம். அதாவது சிந்தனை, சொல், செயல். அந்த 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 வேலை மேல தான் சிந்தனை இருக்கும். அந்த வேலைய பத்தி பேச வேண்டியதா பேசுவோம். அந்த வேலைய பத்தி செயல்படுத்துவோம். மத்த மத்த எல்லா விஷயங்களையும் நம்ம அ ஒதுக்கி வச்சுட்டு, அதே தான் குறிக்கோளா வச்சிருப்போம். அதனால எல்லா வேலையும் திறமையா முடிக்க முடியும். ஓகே. இந்த இந்த அதாவது மனதையும், நம்முடைய உடலையும், மனதையும், அ வாய் பேச்சையும் எல்லாத்தையுமே ஒரே லைன்ல வச்சு நம்ம வேலை பண்றதுக்கு இந்த தியானம் பண்றது உதவுங்க. யோகஸ்த குரு கர்மாணி. அதே மாரி யோகா கர்மசு கௌசலம். இது நம்மளுக்கு வரும். ஓகே. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில தொழில்ல வந்ததுன்ட்டு அந்த உதாரணம் சொல்றேங்க. ஓகே. உங்களுக்கு தெரியும் இப்போ ஏர்போர்ட்னு ரொம்ப பெரிய பெரிய கட்டடமா இருக்கும் அது. கட்டுமான பணிகளுக்கு நான் இன்சார்ஜா இருந்தேன். ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட். ஓகே. ரைட். ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுனாக்கா, அந்த ஏர்போர்ட்டுடைய ரூஃப், தளம் இருக்கு இல்லையா? அத வந்து மெட்டல்ல கட்டுவாங்க. ஸ்பேஸ் ஃப்ரேம் அப்படின்னுவாங்க அத. போல்ட் நட்ட போட்டு கட்டுவாங்க. அது என்ன ஆச்சுன்னா சறுக்கிடுச்சு. கட்டும்போது அந்த ரூஃபே சறுக்கிடுச்சு. உடைஞ்சு போய் விழுந்துருச்சு. இது ரொம்ப பயங்கரமான ஒரு விபத்து. யாருக்கும் எதுவும் நடக்கல. ஆனா கட்டும்போது உடைஞ்சிடுச்சு. அப்ப எல்லாருமே, நான் தானே அதுக்கு இன்சார்ஜ், எல்லாமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னய்யா நீ பண்ற? அ ஒரு சரியா பண்ணல" அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சேன். எல்லாம் ஏதாவது தவறு நினைச்சேன்னா எல்லாம் திட்டுவாங்க இல்லையா? இல்லையா? யாரும் நம்மளுக்கு எதுவும் உதவ மாட்டாங்க. திட்டுறது மட்டும் ரொம்ப ஃபர்ஸ்ட்ல வந்துரும். ஸோ எல்லாம் சேர்மன் லெவல்ல எல்லாமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ற? என்ன பண்ற? மினிஸ்டர்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ட சீக்கிரம் முடிச்சிட்டோனாக்கா, அவங்க அக்கவுண்ட்ல ஒரு அ ம் வேலை பண்ண மாரி தானே. ஒரு ஏர்போர்ட்ட அவங்க பண்ணாங்க. அவங்களுடைய அவங்களுடைய டைம்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு பேர் வரும். அதனால இது ஒரு டிலே ஆகுது. திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த சமயத்துல பாருங்க, நம்ம தியானம் பண்ணும்போது என்ன பண்ணணும் இதுக்கு? அப்படின்ட்டு நம்ம தியானம் பண்ணும்போது உட்கார்ந்தோனாக்கா, நம்மளுக்கா இன்னர் வாய்ஸ், அதாவது உள்குரல் கேட்க ஆரம்பிச்சு. என்னுடைய மேல் அதிகாரி கிட்ட இருந்து கூட எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட், உதவி வந்து ஆரம்பிச்சது. இது 2த்தையும் வச்சு நான் சென்னையில, நான் ஜார்க்கண்ட்ல இருக்கேன். ஜார்க்கண்ட்ல ராஞ்சி ஏர்போர்ட் இன்சார்ஜா இருந்தேன். சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்ட், ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட், அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுடைய அட்வைஸ் பிரகாரம் எல்லா ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கிற விஷயமா இது. இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஸோ அந்த ரிப்பேர் ஒர்க் பண்ண பிறகு, ரிப்பேர் பண்ணுறது மட்டும் கிடையாது. ரிப்பேர் ஒர்க் பண்ண பிறகு அதை டெஸ்ட் பண்ணணும். அதாவது திருப்பி இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனாக்கா, தளம் வந்து சாஞ்சிடாது, இல்லாட்டி உடஞ்சிடாது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி காட்டணும். இந்த டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்க. இதுவரை யாரும் பண்ணலையாமங்க. கன்சல்டன்ட் நம்ம எழுதி கொடுத்தாரு, இது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொன்னார், ராஜு இது பாருப்பா, இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், இது எப்படி பண்ணுவேன் என்னன்னு தெரியாது, ஆனால் பண்ணி ஆகணும், பண்ணாதான் நீ பண்ண வேலை ஒழுங்காக இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் அது எப்படி பண்ணுறது? திருப்பி தியானத்தில் தான் வந்திருக்கு. ஓகே, நீ இந்த மாதிரி செயல்படுத்து, இன்னர் வாய்ஸ், உள்குரல், தெரியல. ஸோ அந்த மாதிரி நான் செயல்படுத்தி முழு டெஸ்டிங் பண்ணியிருக்கேங்க. நான் பண்ண வேலை சரியா இருக்கு. இனிமேல இந்த மாதிரி விபத்து வரத்துக்கு வாய்ப்பே இருக்காது. என்ன நடந்தாலும், இயற்கை மூலியமா என்ன நடந்தாலும் பில்டிங் ஒன்றும் ஒன்றுமே ஆகாது அப்படின்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். டெஸ்ட் பண்ணி காட்டி அப்புறம் ஏர்போர்ட்டை வந்து
வேலை எல்லாம் முடிச்சு இனாகிரேட் பண்ணிட்டேன். கன்சல்டன்ட் ஆச்சரியப்பட்டார், என்னையா இது இந்த மாதிரி நாங்கள் எழுதிதான் கொடுத்துருக்கோம், இதுவரை நாங்கள் பார்க்கவே இல்லைப்பா, நீ இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டுக்கு இந்த டெஸ்டிங் பண்ணியிருக்கேன்ட்டு. பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு? இதெல்லாம் தியானத்தினால நம்மளுக்கு வந்த இன்னர் வாய்ஸு, அந்த அறிவினால நம்ம இதை பண்ணியிருக்கோங்க. அந்த கான்ட்ராக்டர் ஒழுங்காக வேலை பண்ணல, கண்ணாமண்ணாண்டு வேலை பண்ணிட்டு அந்த மாதிரி அவனால் தான் இந்த மாதிரி ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஆனாலும் இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது? ஒரு தியானம் அந்த மாதிரி உதவி இருக்கு. ஸோ எப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முழு ஏர்போர்ட்டை நான் திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேனோ, ஃபுல்லாக ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஏர்கார்ட் வர்றது போகிறது எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். எனக்கு வந்து பெஸ்ட் இன்ஜினியர் அவார்டு கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? எல்லாருமே திட்டினாங்க பயங்கரமாக, ஆனால் கூட எனக்கு பெஸ்ட் இன்ஜினியர் அவார்டு. பாருங்கள், எந்த மாதிரி இக்கட்டாக நம்ம இன்னொரு ஆளாக இருந்தானாக்கா ஓடியே போயிட்டுருப்பான், இல்லை அவனை பதவியிலேருந்தே விலக்கிடுவாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிலமையில் இருக்கிறது எனக்கு பெஸ்ட் இன்ஜினியர் அவார்டு கிடச்சிருக்கு, இந்தியாவிலேயே பெஸ்ட் இன்ஜினியர் அவார்டு. பார்த்தீங்களா? இதெல்லாம் தியானத்து நல்லா முடிஞ்சது. ஓகே, இதான பிறகு ராஞ்சிலேருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு சென்னை ஏர்போர்ட் போட்டாங்க. நான் சென்னை ஏர்போர்ட்டு தான் இன்சார்ஜு. அப்போ நான் எலக்ட்ரிக்கல் ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உங்களுக்கு தெரியும், எல்லா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எல்லாத்துலேயுமே நான் இன்சார்ஜாக இருந்தேன். அது பார்த்துட்டு இருந்தேன் கம்ப்ளீட்டாக. அது பார்த்து இருக்கும்போது நான் முதல்ல எப்படி இருந்தேன், ஜெனரல் மேனேஜர் ப்ரொவைடராக இருந்தேன். எல்லா ஏர்போர்ட்டில் இருக்க அத்தனை விஷயங்கள்லேயும் நான் இன்சார்ஜாக இருந்தேன். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரும்போது, சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது, நான் எலக்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால மெயினாக சென்னை ஏர்போர்ட்டில் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸு, அப்புறம் வந்து கட்டுமான பணிகள் எல்லாமே எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரையும், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் பொறுத்த அத்தனையும் பண்ணுறதுக்கு எனக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. பெரிய சென்னை ஏர்போர்ட் பெரிய ஏர்போர்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே, சரி. இது வேலை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னாக்கா, அப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. இந்த 2014ஆம் வருஷம். ஓகே, ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, நம்ம ஆல் இண்டியா லெவலில், முழு இந்தியா லெவலில் வர்த்தக கண்காட்சி ஒன்று நடந்திருக்கு, அதாவது ட்ரேட் ஃபேர் நடந்திருக்கு, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர். ஓகே, உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாபாரிகளும் வந்து நம்ம இந்தியாவில் முதல்ல வைக்கிறது, அவங்க ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுக்கு வந்து சென்னையில் தான் நடக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்திய கவர்மெண்ட் பாரத நாடு கவர்மெண்ட்டு அனுமதி கொடுத்துருக்கு. ஸோ அவங்க பண்ணுறாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ நாட்டுகள்லேருந்து அத்தனை பெரிய 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 வியாபாரிகள்லாம் வருவாங்க இந்தியாவில் முதலீடுறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? ஏர்போர்ட் வழியாக தான் வரணும் இல்லையா? உலகத்தில் இருக்க அத்தனை பேர் ஏர்போர்ட் வழியாக வரணும். ஆனால் அந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பழைய ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்டு. அப்புறம் முதலமைச்சர் ஜெயலலிதா, இந்த ஏர்போர்ட் சரி கிடையாது, இது வந்து நீங்கள் சரிப்படுத்தணும், இந்த ஏர்போர்ட் வழியாக எல்லாம் வந்தாங்கன்னாக்கா நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடும், இந்தியாவுடைய பேர் ரிப்பேர் ஆகிடும், அசிங்கமாக பேசுவாங்க இந்தியாவை பற்றி. என்ன இவ்வளோ பெரிய முதலீடு வைக்க சொல்கிறாங்க, ஏர்போர்ட் கூட ஒழுங்காக வச்சுக்க முடியல, இவங்களால என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி பேர் வந்துடும். அதனால் ஜெயலலிதா அவங்க மினிஸ்டருக்கு, அதாவது விமான நிலைய மந்திரிகளுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதிட்டேன், இது சென்னை ஏர்போர்ட் சரி கிடையாது, நீங்கள் ஒழுங்காக பண்ணலனாக்கா நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடும், இந்தியாவுடைய பேர் ரிப்பேர் ஆகிடும், முதல்ல வைக்கிறதுல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி, என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி பழைய பில்டிங்கை வந்து உடனே மாற்றிட முடியுமா? அவ்வளோ சீக்கிரமாக புதிய பில்டிங்கை கட்டிட முடியுமா? நினச்சா கூட முடியாது. அப்போ எப்படி இந்த இந்த பேரை நம்ம சரிப்படுத்திக்கிறது, நம்ம நல்ல பேர் எப்படி வாங்கிறது? எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க, இல்லாட்டி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜெயலலிதா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அப்போ என்ன பண்ணுறது? சரி, கடைசியில் யாருக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறது, எதை பண்ணுறது கடைசியில் கொடுத்து, கடைசியில் நான் தான் திறமையாக பண்ணேன். எலக்ட்ரிக்கலாக இருந்தால் கூட நான் வந்து எல்லா விஷயத்துலையும் நான்
திறமையாக பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் அந்த ராஞ்சி ஏர்போர்ட் பண்ணேன் இல்லையா? அதனால் எனக்கு மேலே அதிகாரி சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கார். சிவில் ஆளு தான் பண்ணணும் அதை. நான் எலக்ட்ரிக்கல் இன்சார்ஜ் தான் சொன்னேன் இல்லையா? ஸோ சிவில் ஜெனரல் மேனேஜர் தான் பண்ணணும். ஆனால் கூட அவரை ஒதுக்கி வச்சுட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து என்னுடைய தலைமைச் செயலகத்துலேருந்து இந்த பொறுப்பு வந்து ராஜுக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா அவன் தான் நல்லா திறமையாக பண்ணுவான் அப்படின்ட்டு எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே எனக்கு மேலதிகாரி இருக்காரியா, அவர் தான் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றுக்கிட்ட நீ தான் பண்ணியானுன்ட்டு ஆர்டர் போட்டாங்க. ஸோ நீங்கள் அப்புறம் நான் சொன்னேன், அப்போ எனக்கு நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னாக்க எனக்கு தேவை இருக்கிறது என்ன, நான் என்ன சொல்கிறேனோ அதை ஒத்துக்கணும். அப்போ தான் நான் பண்ணுவேன். நீ சரி கிடையாது, சரி கிடையாது, இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் போகணும், நீ டெண்டரை கூப்பிடு, அதை கூப்பிடு, இதை கூப்பிடு, இவனை கொடுக்காத, அவனுக்கு கொடுக்க, இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டாகணும், அவ்வளோதான். அந்த முழு அதிகாரத்தை எனக்கு கொடுத்தாதான் நான் இதை பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன். யார் எனக்கு வந்து தடையாக இருந்தால் கூட அந்த வேலையை நிறுத்திடுவேன். நான் இந்த கண்டிஷன் நான் போட்டேன். எனக்கு பழைய ஏர்போர்ட்டுங்க எப்படிங்க நம்ம புதுமையாக்க முடியும்? இடிச்சா கட்ட முடியும்? 3 மாதம் தான் சமயம் இருக்குது இந்த வேலை பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறது? அப்புறம் கடைசியில் அவங்க டாப் லெவலில் பேசி மினிஸ்ட்ரிக்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே ராஜு என்ன பண்ண சொல்கிறானோ பண்ணுங்க, அவனை தடையாக கொடுக்கூடாது, அந்த மாதிரி அதிகாரம் கொடுத்தாங்க எனக்கு. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அதிகாரத்தை. அவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், நம்ம திறமை, வேலை திறமை மேலே அவ்வளோ நம்பிக்கை. எப்படி அந்த திறமை வந்திருக்கு? பண்ணியிருக்கோம் இல்லையா? தியானத்தினால தான். பார்த்தீங்களா? யோகா கர்மசு கௌசலம் யோகஸ்த குரு கர்மானி, ரொம்ப திறமையாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு 3 மாதத்தில் அந்த ஏர்போர்ட்டுடைய பார்வையை, ஏர்போர்ட்டை நம்ம மாற்ற முடியாது. ஏர்போர்ட்டில் ஏர்கிராஃப்ட்லேருந்து விமானத்தில் இறங்கி வந்ததுலேருந்து வெளியில் வரலையும், அதே மாதிரி போகும்போது ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து விமானத்தில் ஏறுற வரலையும் இருக்கிற பாதையெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி தான் வருவாங்க போவாங்க. அரைவல் டிபார்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, வருகை போய் சேர்றது இல்லையா? இந்த 2 அத்தனை ஏர்போர்ட்டை முழுசாக ஓவியமாக்கிட்டோங்க. ஓவியம், அப்புறம் நிறைய ஸ்டாச்சுஸில் வச்சு, அப்புறம் வந்து நிறைய சுண்ணாம்பு மின்னபில் அடிச்சு ரொம்ப அற்புதமாக, அதாவது ஏர்போர்ட் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த கலா கண்டத்தை பார்க்குறாங்க. அந்த மாதிரி முரல்ஸ் அப்படின்வாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றிட்டு ஏர்போர்ட் கண்ணுக்கு தெரியாதுங்க. விமானம் ஏறுறதுலேருந்து, விமானத்தை இறங்குறதுலேருந்து வெளியில் வர வரையும் ஏர்போர்ட்டை கண்ணுக்கே தெரியாது இல்லையா? முதல்ல ஏர்போர்ட் இந்த சர்வ் சரியா, அது சர்வ் சரியா, இது கிளாஸ் உடஞ்சி போச்சு, அது உடஞ்சி போய் 1008 கேள்வி கேட்டவங்க. அந்த பார்வையே அங்கே இருக்காது. பார்வை பார்த்து எல்லாமே அப்படி ஜெகஜவரன்ட்டு கலாகண்ணன் தான், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிட்டோங்க. பண்ண பிறகு பண்ணது அப்புறம் வந்து இது ட்ரேட் ஃபேர் வியாபார அந்த நிகழ்ச்சி நடந்து போயிடுச்சு. நடந்து போன பிறகு எந்த ஜெயலலிதா திட்டி லெட்டர் எழுதியிருக்காங்களோ அதே ஜெயலலிதா ரொம்ப புகழ்ந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, இது நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஏர்போர்ட்டை நீங்கள் மாற்றிடுவீங்க அப்படின்ட்டு புகழ். அந்த லெட்டரை வந்து மேலே பிரைம் மினிஸ்டர் லெவல், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் லெவலுக்கு, பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிடுச்சு. அவங்க அங்கே தானே எழுதுவாங்க, ஏன்னா இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வர்த்தக நிகழ்ச்சி இது. தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டது. எழுதின பிறகு அவங்க பார்த்து திருப்பி எனக்கு அங்கேருந்து பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர்ஸ் அந்த மினிஸ்டர் வந்தார். வந்து அவன் எல்லாம் சொல்லிட்டேன், சார் நாங்கள்லாம் வெறும் உப்புக்கு செப்ப தான் சார், எல்லாம் பண்ணது ராஜு தான். பார்த்தீங்களா? நான் சொன்னேன், எல்லாரும் ஒற்றுமையோடு தான் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா அதிகாரம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதிகாரம் கொடுத்தா எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா?
அதிகாரம் கொடுத்தா கீழே இருக்கிறவங்க ஒற்றுல கொடுக்கணும் இல்லையா பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாரும் சேர்த்து டீம் எஃபெக்ட், ஒற்றுமையா பண்ண வேலை அப்படின்ட்டு அத்தனை பேருக்கும் அப்ரிஷியேட் லெட்டர் கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி கொடுத்தாதான் நான் என்னுடைய அப்ரிஷியேட் லெட்டர் வாங்கிப்பேன். எனக்கு மட்டும் கொடுத்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி அத்தனை பேருக்கும் அப்ரிஷியேட் லெட்டர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது? யோகத்தினால, அதாவது தியானத்தினால. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனால் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னை ஏர்போர்ட்டில் 2015 வருஷம் டிசம்பர் மாதம் 2015 வருஷம் டிசம்பர் மாதம் பெரிய புயல் வந்திருக்குங்க. பெரிய புயல். ஓகே, அந்த புயல்னால என்ன ஆச்சுன்னா, ஏர்போர்ட் ரன்வே ஊடு பாதை இருக்கு இல்லையா, அதெல்லாம் மூழ்கி போயிடுச்சு. பயங்கரமாக 3 நாள் மழை கொட்ட ஆரம்பிச்சது. ஏர்போர்ட்டு நடைபாதையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுச்சு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். விமானம்லாம் மெதுக்க ஆரம்பிச்சிது. அப்படியே போட்டு போகிற மாதிரி மெதுக்க ஆரம்பிச்சு. அப்படியே போய் அந்த ஏர்போர்ட்டுடைய செவல் இருக்கல, காம்பவுண்ட் வால், அது வரையும் போயிடுச்சுங்க. விமானம்லாம் மகிழ்ந்துட்டு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா மின்சாரம் இருந்தாலும் என்ன ஆகும், அப்போ எத்தனை பேர் செத்துருவாங்க. ஸோ அத்தனையுமே. அதுவும் இல்லாத நம்ம எல்லா சப்ஸ்டேஷன், அதாவது நம்ம மின்சார இந்த ஜென்ரேட்டர்ஸு, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அப்புறம் அந்த சுவிட்ச் கியர், அதாவது இப்போ சர்க்யூட் பிரேக்கர்ஸு, இதெல்லாம் இருக்குல்ல, சுவிட்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா நீங்கள் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அப்போ வெளியில் பயங்கரமாக கொட்டுறது. பேஸ்மெண்ட்டுனாக்க கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கீழே, அதாவது இந்த விமானங்களை நிறுத்துவோம் இல்லையா, அந்த நிலமையிலேருந்து ரன்வே இருக்கிற நிலமையில தளத்துலேருந்து 10 அடி கீழே இருக்குது. எல்லாமே பயங்கரமாக கொட்டுறது. ரன்வே முடிச்சு 3 நாள். எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமை. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போக முடியாது. அப்படியே உட்காந்து என்ன பண்ணுறது? அது தியானம், சரியா? தியானம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறதுன்றது நம்மளுக்கு உடனே புத்தி கெட்டுங்க. புத்தி தானே முடிவு பண்ணுறது என்ன பண்ணணும் ஏது பண்ணான்ட்டு. ஸோ உடனே புத்தியில் உடனே வந்துருக்கு. ஓகே ரைட், நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பெரிய பெரிய பம்ப்ஸ், இப்போ 100 ஹெச்பி 100 ஹெச்பி 150 ஹெச்பி பம்ப்ஸ், அந்த மாதிரி பம்ப்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து நீ பேஸ்மெண்ட்டில் வச்சு பம்ப் பண்ண ஆரம்பிங்க அப்படின்ட்டு உடனே அடிச்சு பிடிச்சி ஓடி அந்த மாதிரி பம்ப்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாம் இருக்கிற மழை கொட்டுறது திருப்பி பம்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த லெவல் அதிகமாக பார்த்துட்டே இருந்தோம். எவ்வளோ பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலைமை அது. ஏர்போர்ட் மூழ்கி போச்சுன்னா என்ன ஆகிடும்? ரன்வே மூழ்கி போயிடுச்சு. ஆனால் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தண்ணி பயங்கரமாக பம்ப் பண்ணி நாங்கள் ரொம்ப ஜாகிரதையாக பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை எலக்ட்ரிக்கல் பொருட்களையும் நனைஞ்சிடாத ஜாகிரதையாக பார்த்துக்கணுங்க. அந்த எப்படி தட்டுந்தது, எப்படி பண்ணோன்ட்டு இன்னொருத்தர் இருந்தானக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இயற்கைக்கு நம்ம எதிர்க்க போக முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வாய முடுக்க வேண்டியதான். ஆனால் இந்த மாதிரி பண்ணுட்டு நம்மளுக்கு நம்ம தியானம் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி பண்ணி ரொம்ப திறமையாக முயற்சி பண்ணிச்சு. கடைசியில் காலங்காத்தால் ஒரு 4 மணிக்கு மழை நின்றுது. ஏர்போர்ட்டில் இருக்கிற பெரிய பெரிய விமானங்கள்லாம் அப்படியே படகாட்டம் மேய்ஞ்சு சைடில் போய் நிற்க ஆரம்பிச்சு, காம்பவுண்டில் போய் இடித்து நிற்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நிலமையில் இருந்தது. 4 மணிக்கு கம்மியாச்சு. 4 மணிக்கு கம்மியாச்சுனாக்கா சாயங்காலம் 6 மணிக்குள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஜென்ரேட்டர் அத்தனையுமே இல்லையா, அத்தனையுமே நல்லா பயங்கரமாக அதை காய வச்சு, ஏன்னா ஈரப்ப பஞ்செல்லாம் அதில் இருக்கும். ஏன்னா முழுசாக மழை இல்லையா, எல்லாத்தையும் பயங்கரமாக காய வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஜென்ரேட்டர் எதுவுமே பாழாகாத. அப்புறம் ரன்வே லைட்ஸ், அதாவது விமானம் நைட்டில் இறங்கணும்னாக்க எப்படி இறங்கும், ரன்வேக்கு 2 சைட்லேயும் லைட் இருக்கும் இல்லையா, அந்த லைட்டுக்கு நடுவில் கரெக்டாக இறங்கும். ஏர்போர்ட் ரன்வே மூழ்கி போயிடுச்சு. அதை மூழ்கி போனால் கூட அந்த ரன்வே லைட்ஸ் எத்தனையுமே ஆன் பண்ணிட்டு
சாயங்காலம் 6 மணிக்கு, அதாவது காலையில் 4 மணிக்கு மழை நின்னது. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள அத்தனை எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு எல்லா ஏர்போர்ட்டும் சரி பண்ணி எடுத்து வந்துட்டோங்க. பார்த்தீங்களா, எந்த விதமான மேஜர் ரிப்பேர் இல்லாத. ஸோ இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது உலகத்துல இந்த மாதிரி நடக்கலையா. இப்போ முழுன பிறகு அவ்வளோ சீக்கிரமா ஒரு 12 மணி நேரத்தில் நாளைக்கு நின்னது 6 மணிக்கு எடுத்து வந்துட்டோம் பாருங்க. 14 மணி நேரத்தில் ஏர்போர்ட்டை கமிஷன் பண்ணிட்டோம் திருப்பி. அவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஸோ இது எவ்வளோ பயங்கரமான ஒரு சாதனை. இது ரொம்ப உலகத்துல இந்த மாதிரி நடக்கலையா. முழி போன ஏர்போர்ட்டை எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது. நாங்கள் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. நாங்கள் பண்ணுறது ஏர்போர்ட்டை பொறுத்தவரையும் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டோம். பண்ண பிறகு விமானங்கிற ஓட்டுறது விமானம் ஓட்டுறவங்களுடைய ஒரு. ஸோ அப்போ உடனே நிறைய போர் விமானங்கள் இதெல்லாம் கூட சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு இறங்கி யார் யார் எங்கெங்கே ஏர்போர்ட்டில் சிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரையுமே நிவாரண பணிகள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து பயங்கரமான சாதனை. இது அது யார் பண்ணுறது? திருப்பி நான் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த மாதிரி ஓகே. ஸோ இது எப்போ இது மாதிரி பண்ணியிருக்கோமோ திருப்பி நம்மளுடைய பேர் எங்கள் மேலே போயிருக்கு ஃபுல்லாக. சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு அத்தனை பேரும். மினிஸ்டரே வந்துட்டார் சென்னை ஏர்போர்ட்டுக்கு பாராட்டுறதுக்கு. அவர் எனக்கு என்ன மேல் அதிகாரி ஏர்போர்ட் டைரக்டர் பாராட்டினாங்க. ஏர்போர்ட் டைரக்டர் சொல்லிட்டார், நான் எதுவும் பண்ணலைங்க, எல்லாத்தையும் பண்ண ராஜு தான் அப்படின்ட்டு பாருங்க. ஸோ ஏர்போர்ட் இப்போ மினிஸ்டர் அமைச்சர் வந்து எனக்கு கை கொடுத்து அப்ரிஷியேஷன் லெட்டர் கொடுத்து எவ்வளோ அற்புதமாக பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பாருங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது? தியானத்தினால்தான். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஓகே. ஸோ இதனால என்ன ஆச்சு? இந்த மாதிரி திறமையாக நம்ம வேலை பண்ண முடிஞ்சது தியானத்தினால்தான். தியானத்தில் ஒரு லாபம் சொல்லியிருக்கோம் இல்லையா. தியானத்தில் ஒரு லாபத்தில் இது ஒன்று. ஓகே. ரொம்ப திறமையாக நம்ம வேலை பண்ணுவோம், நைபுண்ணியமாக வேலை பண்ணுவோம். ஓகே. மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வேலை பண்ணிடுவோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ராஞ்சியில் சொன்னேன் இல்லையா, ஏர்போர்ட்டு சீலிங் சர்வீடிச்சு. அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா சொன்னதுக்கு ஏர்போர்ட்டுடைய அழகு பண்ணியாச்சு, கலகணமாக்கியாச்சு. அப்புறம் முழுகி போன ஏர்போர்ட்டில் சீக்கிரமாக டக்க நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரே 14 மணி நேரத்தில் ஏர்போர்ட்டை ரொம்ப சர்வசாதாரணமாக்கியாச்சு. ஓகே. இதெல்லாம் பண்ணி கடைசியில் இந்த இவ்வளோ திறமை காட்டுறதுனால கடைசியில் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. ப்ரமோஷன் அது ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அதாவது சதர்ன் ரீஜன், சவுத்தில் வந்து 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, லக்ஷத்வீப். இந்த 7 ஏர்போர்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 60 ஏர்போர்ட்ஸ் இருக்கும். 7 ஸ்டேட்லேயும் 60 ஏர்போர்ட்ஸ் இருக்கும். 60 ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஏர்போர்ட் டேரக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த எல்லா ஏர்போர்ட் டேரக்டரும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. என் கீழே ஒரு 9 ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க சென்னை ஆஃபீஸில். எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்திங்கனாக்கா சதர்ன் ரீஜன் மொத்தம் சேர்த்தாக்கா கிட்டத்தட்ட 10,000 பேர் டைரெக்டாக இன்டைரக்டாக, அதாவது நேர்முகமாக மறைமுகமாக வேலை பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 10,000 பேர் வேலை பண்ணுறதுக்கு நான் அதிகாரியாக இருந்தேங்க. ஸோ 60 ஏர்போர்ட்டில் எந்த வேலை நடந்தாலும் என்னுடைய பர்மிஷன் இருக்கணும், என்னுடைய அப்ரூவல் இருக்கணும், அனுமதி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பொறுப்பு எப்படி வந்தது? இதெல்லாம் தியானத்தினால்தான். ஸோ 2017 வருஷத்தில் நான் ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரிட்டையர் ஆகிருக்கேன். அது மட்டும் கிடையாது, அந்த ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக நீங்கள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை பண்ணுவேங்க. நான் 364 நாள் வேலை பண்ணுவேன். எப்படி அந்த சக்தி வந்தது? தியானத்தினால்தான். 20 மணி நேரம் வேலை பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க. சாட்டர்டே சண்டே அத்தனை நாள் டூரில் போயிடுவேன். அப்புறம் வந்து மற்ற மண்டே டு சாட்டர்டே, மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக ஆஃபீஸில் வேலை, சாட்டர்டே சண்டே ஃபுல் டூர். 60 ஏர்போர்ட் பார்க்கணுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 365 நாள் வேலை பண்ணி ரொம்ப திறமையாக நம்ம பண்ணுறதுக்கு அப்போ எவ்வளோ சக்தி தேவை? அந்த சக்தி எப்படி வந்தது? தியானத்தினால சக்தி வரும் பாருங்க. புத்தி நல்லபடியாக வேலை செய்யும், சக்தி முழுசாக வரும். ஸோ இதெல்லாம் தியானத்தினால வர அனுபவங்கள் தான், தியானத்தினால வர நன்மைகள் தான். ஸோ அவ்வளோ பெரிய பதவியில் நான் ரிட்டையர் ஆகிருக்கேன். அதாவது போர்டு மெம்பர்ஸ் ஆன பிறகு
அதுதான் நம்பர் 1 ஏற்படும் தாட்டியில். நம்பர் 2 இரண்டாவது நிலைமையில் இருக்கிறது தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அந்த நிலைமையில் நான் ரிட்டையர் ஆகியிருக்கேன். இதெல்லாம் தியானத்தினால்தான். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ நிறைய இருக்கு. நான் ஒரு 2-3 தான் நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால மாஸ்டர்ஸ் எல்லாருமே தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும். நீங்க கேட்காதீங்க. வெறுமனே தியானம் பண்ணா போதும். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? ரைட். ஆயுஷ் வேணுமா? ரைட். நல்லபடியாக புத்தி வேலை செய்யணுமா? ஓகே. திறமையாக வேலை செய்யணுமா? ஓகே. என்ன வேணும் அது உங்களுக்கு தியானம் பண்ண கிடைக்கும். ஓகே மாஸ்டர்ஸ், இந்த அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு ரொம்ப இந்த இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தாக்க நீங்கள் கேட்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. எஸ் சார். பாடலையப்பா சார்? எஸ் சார், எஸ் சார். நண்பர்களே, ஐயா அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை மிக அருமையாக சொன்னார். மோரோவர், நான் ஒரு சிவில் இன்ஜினியராக பணியாற்றியதோடு அதை நான் மிகவும் ரசித்து கேட்டேன். அனைத்து குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டேன். சூப்பர் சார், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி சூப்பர். நான் இன்னும் அதை பற்றி டீப்பாக பேசலாம். இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். யாராவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒவ்வொருத்தராக உங்கள் கைகளை எழுப்பலாம். நாங்கள் அன்மியூட் செய்வோம். ஐயாவுடன் நீங்கள் உங்கள் கேள்விகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா அவர்களுக்கு ஐயா உங்களுக்கு ரிப்ளை செய்வார். நீங்கள் கேள்விகளை கேட்பதற்கு முன் உங்கள் பெயர் மற்றும் நீங்க எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என்று சொல்லி கேட்கவும். திருமதி குமாரி அம்மா அவர்கள் கையை தூக்கினார்கள். அம்மா, நீங்கள் பேசலாம் அம்மா. நமஸ்தே சார். ராஜு சார் வணக்கமுங்க. ராஜு சார் கேக்குறதா? ராஜு சார் கேக்குறதா சார் நான் பேசுறது? நமஸ்தே ராஜு சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். நமஸ்தே மேடம். நமஸ்தே சார். அற்புதமாக உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப தடவை கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு இன்னும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நாங்க எல்லாருமே உங்களோட சேர்ந்து எத்தனையோ ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிருக்கோம் சென்னையில, நீங்களும் நானும் இருக்கிறதுனால. இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த தியானத்தின் மூலமாக நாம எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாம அதனை சரிப்படுத்தலாம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு இந்த தியானம் என்றது நமக்கு எவ்வளவோ சப்போர்ட் ஆகி இருக்கிறதுன்றதை நீங்க சொல்லும் போது இட்ஸ் ரியலி ஃபேக்ட். இது உங்க அனுபவங்கள் இருக்கு, எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள் இருக்கு. ரொம்ப அற்புதம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ராஜு சார். நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி. உங்க உழைப்பு எப்போதுமே எங்களுக்கு தெரியும். யூ ஆர் எஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸலென்ட் பர்சன் இன் ஆல். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது தியானத்துல நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் மேடம். தியானம் பண்ணா போதும் மேடம். எதுவுமே கேட்க வேண்டாம். கண்டிப்பா தியானம் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா வருங்க. அவ்வளவுதான். எஸ் சார், அது நம்ம எல்லாமே உணர்ந்திருக்கோம். அது நீங்க வெளிப்படையா இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாமே அந்த மழை அந்த ஃப்ளட்ஸ்ல ஏர்போர்ட் அவ்வளவு மூழ்கி இருக்கும் போது நீங்க பண்ண அந்த அற்புதமான ஒரு சேவைகள் எல்லாமே நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹியர் அகைன் அண்ட் அகைன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ராஜு சார். நமஸ்தே சார். நன்றி. நன்றி மேடம். நன்றி. நன்றி. அடுத்ததாக நண்பர் திரு பிடி வடிவேலு ஐயா அவர்கள் பேசலாம். நீங்கள் அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம். உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு உங்கள் பெயரை சொல்லி நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என்று கூறி கேள்வியை கேட்கவும் ஐயாவிடம். குட் மார்னிங் பிரதர். ராஜா சார் குட் மார்னிங். பிரதர் குட் மார்னிங். பிரதர் பாத்தீங்கன்னா நான் அரியலூர் மாவட்டம் ஆலத்தியூர் என்கின்ற கிராமத்திலிருந்து வரேன். என் பேர் வடிவேல்.
ஓகே சார். பாத்தீங்கன்னா உண்மையிலுமே எனக்கு வந்துட்டு தியானம்ங்கிறது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். நான் வந்துட்டு அடிக்கடி நான் அப்படியே நினைச்சுக்கிட்ட டைம்ல பண்ணுவேன். அதோடைய பலன் தான் நினைக்கிறேன் உங்களுடைய ஸ்பீச் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உங்க ஸ்பீச் கிடைச்சது ரொம்ப ஒரு பொக்கிஷமா நினைக்கிறேன். அந்த தியானத்தோடைய இப்ப நீங்க வந்து தியானம் பண்ணுனீங்க, அதனால வந்துட்டு இவ்வளவும் கிடைச்சதுங்கிறப்பல அந்த தியானத்தோடைய அறிகுறி தான் அப்படிங்கறத சொன்னீங்க. ஆனா நான் பண்ணின தியானத்தால தான் உங்களுடைய ஸ்பீச் கிடைச்சிருக்குங்கிறத நான் அதை ஒரு பெரிய பொக்கிஷமா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த தியானத்தோடைய எனக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தியானத்துல வரமுறை என்ன? அதாவது எப்பெல்லாம் செய்யலாம்? அதோடைய ஃபார்மாலிட்டிஸ் என்ன? எப்படி அதை நம்ம கடைபிடிக்கிறது? எப்படி ஃபாலோ பண்றது? இதுக்கு வந்துட்டு இப்ப இப்போ 1வது 2வது 3வது படிக்கிறோம் இல்லையா? அதே போல இதுக்கு வந்துட்டு ஒரு படி இருக்குதா? இது எப்படி கத்துக்கிறது? அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு 5 to 10 ஃபுல்லா தேவை அப்படிங்கறத. ஏன்னா தியானம் செய்யணும், தியானத்தை முழுமையா செய்யணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை. இந்த முழுமை உங்களிடம் இருந்து கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் பிரதர். ஓகே சார், ஓகே சார், ரைட் ரைட். ஸோ இது வந்து ரொம்ப 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 சிம்பிளுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். எப்படி இல்லை, சுகமான ஆசனத்தில் உட்காரணும். உங்களுக்கு எப்படி சுகமா இருக்கோ அப்படி ஆசனத்தில் உட்காருங்க. கண்களை மூடிக்கோங்க. ஓகே, கண்களை மூடிட்டு உட்காரும் போது காலை கிராஸ் பண்ணிட்டு கை விரல்கள் வேலை வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு சிம்பிளா இயல்பா இருக்கிற நம்ம மூச்சை காட்டுற கவனிக்க வேண்டியது தான். அவ்வளவுதாங்க. ஏதோ எண்ணங்கள் வந்து எண்ணங்களை கட் பண்ணி திருப்பி மூச்சை கவனிக்கணும். இது தவிர வேற எதுவும் கிடையாது. எப்ப நீங்க முழுமையா மூச்சை கவனிக்க ஆரம்பிப்பீங்களோ அப்ப நீங்க எண்ணமற்ற நிலைமைக்கு போயிடுவீங்க. அதாவது மனதில் இருக்க எண்ணங்கள்ல கம்மியாயிடும். ஸோ எப்ப எண்ணங்கள் கம்மியாகிறதோ அப்பதான் நீங்க ஜான் நிலைமையில இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, உடல் வேலை பண்ணாலும் மன வேலை பண்ணாலும் புத்தி வேலை பண்ணாலும் நீங்க ஜான் நிலைமையில இல்லை. இப்ப நான் சொன்ன என்னோட அனுபவத்தை சொன்னேன் இல்லையா, அந்த சமயத்துல என்ன ஆச்சு, நான் வந்து மன அமைதியா இருந்த நிலைமை தியானம் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி இன்னர் வயசா வந்து சொன்னேன். ஸோ அப்ப என்ன ஆச்சு, உடலோட வேலை பண்ணல, மனதோட வேலை பண்ணல, மனதையும் அமைதிப்படுத்தியாச்சு, மூச்சு மேல கவனத்தை வச்சு, அப்புறம் புத்தியை அமைதிப்படுத்தியாச்சு, மூச்சு மேல கவனம் வச்சு. அப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க, அப்ப நீங்க விஸ்வத்தோட இருக்கீங்க. விஸ்வத்தோட இருக்கும்போது விஸ்வத்தில இருந்து வரும் நம்மளுக்கு அந்த செய்திகள் எல்லாமே இன்னர் வாய்ஸா வருது, என்ன பண்ணணும் அப்படின்றது. நீங்க மனதோட இருந்தீங்கன்னாக்கா உலகத்தோட இருப்பீங்க, ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. விஸ்வம் நம்மளோட சரியான திசையை காட்டும். அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னர் வாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும், இல்ல காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிடும், இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச எத்தனை யார் பேர்கிட்ட இருந்தோ நம்மளுக்கு தெரியாத ஒரு உதவி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிதான் நம்மளுக்கு நடக்குங்க. ஆனா இது 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 விரும்பக்கூடாது. நம்ம விரும்பாத செய்யணும். எதையுமே விரும்பாத சிம்பிளா தியானம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ அது வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ என்ன தேவையோ அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்போ வேணாலும் பண்ணாங்க, எப்போ உங்களுக்கு சமயம் இருக்கோ அப்போ பண்ணலாங்க. நான் 20 மணி நேரம் நான் வேலை பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 20 மணி நேரம் வேலை போக 2 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க. ஸோ 22 மணி நேரம் நான் முடிச்சுட்டு இருப்பேன், 2 மணி நேரம் தான் தூங்குறது பாருங்க. ஸோ அந்த மாதிரி சக்தி எப்படி வந்தது, தியானத்தினால. தியானத்தினால இவ்வளவு நன்மைகள் இருக்கு. இது எப்ப வேணாலும் பண்ணலாம், எந்த சமயத்துல வேணாலும் பண்ணலாம். குளிச்சுதான் பண்ணணும், இல்லாட்டி இப்போ பலவெளிக்கு தான் பண்ணணும் அப்படி கிடையாது. ஏன்னா இது உடலுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது, மனது சம்பந்தப்பட்ட கிடையாது, எல்லாம் அப்பாற்பட்டு போறோம் நம்ம. அதனால பல் விளக்கணும் அது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க எல்லாத்தையும் மிஞ்சி போறீங்க. அதனால தியானம் பண்றது எப்ப வேணாலும் பண்ணலாம், எந்த சமயத்துல பண்ணலாம், எப்ப உங்களுக்கு சமயம் இருக்கோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் நம்முடைய வயசோட இருக்கா 10 நிமிடங்கள் நீங்க உட்கார்ந்து பண்ணாதான் அந்த பலன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுமையா மூச்சு மேல் கவனத்தை வைக்கணும், சரியான முறையில மூச்சு மேல் கவனத்தை வைக்கணும். இது எப்படி வைக்கிறது என்னன்ட்டு நம்மளுக்கு திருப்பி வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆனா சரியான தியானம் பண்றது, சரியான மூச்சு மேல் கவனம் வைக்கிற முறையை தெரிஞ்சுக்கனாக்க நம்மளுக்கு எண்ணங்கள் கம்மியாயிடும். எண்ணங்கள் எண்ணமற்ற நீங்க இருந்தாதான் நீங்க ஜான் நிலைமையில இருங்க. ஜான் நிலைமையில நீங்க இருந்தாதான் அதோடைய நன்மைகள் நீங்க பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜான் நிலைமையில நீங்க நீங்க மன வேலை பண்ணிட்டு இருந்தாக்க நீங்க ஜான் நிலைமையில போக முடியாது, நன்மை அடைய முடியாது, உலகத்தோட இருப்பீங்க. ஆனா மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு சுலபமான வழி மூச்சு மேல கவனம் மட்டும்தான். இது மூச்சு மேல மட்டும்தான் ஏன் கவனம் வைக்கணும், மற்ற மேல கவனம் வச்சா என்ன ஆகும், மன வேலை பண்ணும், இல்ல உடல் வேலை பண்ணும், இல்ல புத்தி வேலை பண்ணும்.
ஸோ இதெல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப சமயம் நம்மளுக்கு கொடுத்த சமயம் வந்து ரொம்ப 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 கம்மியான சமயம். அந்த கம்மியான சமயத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எப்படி ஆரோக்கியம் வரும்? இப்ப நான் வந்து முந்தா நேத்து நான் சொன்னேன் தியானத்தினால பலன்கள். ஓகே. எந்தெந்த பலன் எப்படி வரும் தியானத்தினால பண்ணாக்க என்ற விஷயத்த நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு 1.5 மணி நேரம் குறைஞ்சி ஆகும். ஸோ ஓகே. ஸோ அதனால இப்ப கொடுத்த சமயத்துல இதெல்லாம் வரும்னு தான் சொல்ல முடியும் தவிர தலைப்பு தான் சொல்ல முடியும் தவிர எப்படி வரும்ன்ற சொல்றதுக்கு இந்த சமயம் பத்தாது. ஆனா வரும். வரும்னு சொல்றதுக்கு என்னுடைய உதாரணம் தான். நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப புத்தி நல்லபடியா வேலை செய்யும். புத்தி நல்லபடியா வேலை செய்யணும்னா எனக்கு சரியா என்ன பண்ணணும்னு தோன்றது இல்லையா? புத்தினா நான் சொல்றது உலக புத்தி கிடையாதுங்க. உலகத்து சம்பந்தப்பட்ட சமாச்சார புத்தி கிடையாது. ஆன்மீகத்துல அந்த புத்தி தான் வரும். அதுதான் சரியான திசைன்னு காட்டும் நம்மளுக்கு. ஓகே 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 தேங்க்யூ பிரதர். அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். அது எப்படி வரும் அப்படின்னாக்கா அது சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா வரும், கட்டாயம் வரும். அது எல்லாம் வருதுன்னு சொல்றது அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறோம். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற உதாரணம் சொன்னேன் இல்லையா, தொழில இருக்கிற உதாரணம் சொல்றேன். அப்புறம் என்னுடைய அனாரோக்கியத்தை உதாரணம் சொன்னேன். அவங்க கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷத்துல இதுவரையும் நாங்க ஆஸ்மாக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போல. எப்படி நடந்தது? ஸோ தியானத்து மூலியமா ஆரோக்கியம் எப்படி வரும்ன்ற சொல்றது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஆனா வரும். ஓகே 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 தேங்க்யூ பிரதர். ஆனா பண்றது மட்டும் சொல்லுங்க. சிம்பிளா காலை கிராஸ் பண்ணி கை வைக்கிற வேலை வச்சுட்டு கண்களை மூடி சிம்பிளா மூச்சு மேல கவனத்தை வைக்கிறது, எண்ணெய்கள் கட் பண்றது, மூச்சு மேல கவனம் வைக்கிறது, அவ்வளவுதாங்க விஷயம். வேற ஒண்ணும். தேங்க்யூ பிரதர். ஓகே தேங்க்யூ பிரதர். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க பிரதர். ఓకే థ్యాంక్ యూ. ఓకే సార్. 10 నిమిషాలు అందులో పిండి వేసేసి 10 నిమిషాల నుంచి ఆఫ్ చేయండి. அடுத்ததாக கேள்வி கேட்பவர்கள் கையை தூக்கி கேள்வி கேட்கலாம். சுமதி மேடம், உங்களுக்கு தியானத்தை பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நீங்களே அன்மியூட் செய்து கொள்ளலாம். ஐயா, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் ஐயா. நீங்கள் இந்த 2015 புயலில் அந்த டேமேஜஸை சரி பண்ணி உடனடியாக கொண்டு வந்தது மிகவும் அது ஹிஸ்டாரிக்கல் ஒர்க், சரித்திரம் வாய்ந்தது. மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சந்தேகம், அந்த 2015 வந்தது தானே புயல் தானே? தானே புயல் அல்லவா? தானே புயல். நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. மிக சிறப்பாக செய்துள்ளீர்கள். சூப்பர் சார். அது ரியலி நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் அனைத்து பணிகளையும் நீங்கள் மேற்பார்வை பண்ணது மிகவும் அற்புதம் ஐயா. சிவில், மெக்கானிக்கல், கம்யூனிகேஷன்ஸ், ஐடி, ஹார்டிகல்ச்சர், நீங்கள் அதுவும் இல்லாம இந்த சென்னை ஏர்போர்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முரல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அந்த டிஃபரன்ஸை நான் என் பிசிக்கலா கண்ணால பார்த்தேங்க ஐயா. அந்த 2015க்கு முன்னாடி என்ன இருந்தது, 2015க்கு அப்புறம் ஏர்போர்ட் எப்படி மேம்படுத்தப்பட்டது என்பது. ஐயா, இப்பொழுது திரு ரவி அவர்கள் தன் கையை உயர்த்தியிருக்கிறார். திரு ரவி அவர்கள், நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி உங்கள் ஊரை சொல்லி ஐயாவிடம் உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஐயா ரவி அவர்கள், நீங்கள் அன்மியூட் செய்து கொள்ளலாம். ஐயா ரவி அவர்கள், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையிலிருந்து பேசுறேங்க ஐயா. நான் ஒரு 10-15 ஆண்டுகளா தியானம் பண்றேன். ஆனா எனக்கு இன்னமும் அந்த மனசை கண்ட்ரோல் கொண்டு வர முடியலங்க ஐயா. தியானம் பண்ணுவேன், ஆனா பல சிந்தனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அது எப்படி செய்தா கண்ட்ரோல் கொண்டு வர முடியுன்றது தெரியலங்க ஐயா. ஓகே சார். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தாங்க, உங்களுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. வருஷக்கணக்காக தியானம் பண்றவங்க கூட உட்கார்ந்தானாக்கா நிறைய யோசனைகள் வரும். இப்போ ஏன் யோசனைகள் வருது அப்படின்னாக்கா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் சராசரியா 60,000க்கு மேல யோசனை பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. 60,000க்கு மேல. 60,000க்கு மேல யோசனை பண்ணாக்கா ஒரு யோசனை வந்ததுன்னாக்கா அதை காரியமா மாறிடுச்சுன்னா அந்த யோசனைக்கு அர்த்தம் இருக்கு.
சப்போஸ் காரியமாக மாறலைன்னாக்கா அந்த யோசனை வந்து வேஸ்ட் தானே. ஸோ அந்த மாதிரி 60,000க்கு மேலே 60,100 யோசனை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ 100 யோசனை காரியமாக மாறுது. மிச்சம் இருக்கிற 60,000 யோசனை என்னாச்சு? அதெல்லாம் வேஸ்ட்டாக வந்திருக்கு, வீணாக வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு வாட்டி யோசனை வெளியில் வந்தது அது நம்ம தலைமையில் சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 60,000 அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு 18 லட்சம், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி மேலே இருக்கும். ஸோ 2 கோடி அனாவசியமான யோசனைகள் தலைமையில் சுற்றிட்டே இருந்து. இப்போ நான் சொன்னேன் 40 வருஷங்களில் நான் தியானத்துக்கு வந்தேன்னு சொன்னேன். ஸோ 40 வருஷங்களில் நான் தியானத்துக்கு வந்தால் எத்தனை அனாவசியமான யோசனைகள் என் தலைமையில் சுற்றிட்டே இருந்தது? 40 × 2 கோடி. அப்போ 80 கோடி அனாவசியமான யோசனைகள் தலைமையில் சுற்றிட்டே இருந்தது. ஓகே, அப்போ அந்த 80 கோடி அனாவசியமான யோசனைகள் எரிஞ்சு சாம்பலான பிறகுதான் நம்மளுக்கு மூச்சு நம்மளுக்கு எண்ணெய் நிலைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய வயசு வளர்க்க 10 நிமிடங்கள் உட்கார சொல்றாங்க. ஸோ மூச்சு மேல கவனம் வச்சாதான், மூச்சு மேல கவனம் வைப்பீங்க, யோசனை வர ஆரம்பிச்சிடும். யோசனை வருதுன்ட்டு விழிப்புணர்வோட திடீர்னு அதை யோசனை கட் பண்ணுவீங்க. எப்போ கட் பண்றீங்களோ அது வரையும் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யோசனைகள் எரிஞ்சு சாம்பலா போயிடும். ஒழுங்கா மூச்சு மேல கவனத்தை வச்சாக்க அந்த மாதிரி எரிஞ்சு சாம்பலா போயிடும். திருப்பி நம்ம யோசனை வர ஆரம்பிச்சிடும். யோசனை எப்படி வரும்? ஒன்று வருங்காலத்தை பற்றியோ இல்லை கடந்த காலத்தை பற்றி யோசனை தான் வரும். ரைட். ஸோ அந்த மாதிரி யோசனை வர திருப்பி விழிப்புணர்வு ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு ஐயோ இந்த மாதிரி யோசனை வருதுன்ட்டு நீங்கள் யோசனையை கட் பண்ணுவீங்க. அது வரையும் 10 நிமிஷத்தில் வந்து ஆயிரக்கணக்கான யோசனைகள் எரிஞ்சு சாம்பலா போயிடும். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ண நிதானமாக நம்ம வயசோட 10 நிமிடங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் உட்கார்ந்தாக்க சீக்கிரமாக நம்மளுக்கு எண்ணெய் நிலைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சீக்கிரமாக வரணும்னாக்கா இன்னும் அதிகமான சமயத்தில் உட்காரணும். குறைஞ்சபட்சம் நம்ம வயசோட 10 நிமிடங்கள் சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக எண்ணெய் நிலைமை வரணும்னாக்கா இன்னும் அதிகமான சமயம். உங்களுக்கு வயசு எவ்வளோ வருது? 55ங்க ஐயா. ரைட், 55னாக்கா நீங்கள் குறைஞ்ச 55 நிமிஷம் உட்காரணும். இன்னும் சீக்கிரமாக எண்ணெய் நிலைமை வரணும் அப்படின்னாக்கா 2 மணி நேரம் உட்காரணும். ஸோ இந்த மாதிரி உட்காந்து முழுசா மூச்சு மேல கவனத்தை வச்சக்கனாக்கா ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் கம்மியாயிடும், எரிஞ்சு சாம்பலா போயிடும். எரிஞ்சு சாம்பலா போக அனாவசியமா எண்ணங்கள் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமா எண்ணமெண்ட்ல வரும். நம்ம மூச்சு தான் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் இந்த தியானத்துல ரொம்ப பொறுமை தேவை. நீங்க உடலோட எவ்வளவோ செயல்படுத்தலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனா எதுவுமே பண்ணாத உட்கார்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? எதுவுமே பண்ணாத உட்கார்றது தான், சும்மா இருக்கிறது தான். அதனால இந்த சும்மா இருக்கிற பயிற்சி தான் இந்த தியான பயிற்சி. மூச்சு மேல் கவனத்தை வச்சு நீங்க ஒழுங்கா நீங்க மூச்சு மேல் கவனத்தை வச்சு உட்கார்ந்து முடிஞ்சது பொறுமையோட இந்த பயிற்சி பண்ணீங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்னாக்கா அடுத்த மாசம் இல்லைனாக்கா அடுத்த 10 மாசம் கழிச்சு, இல்லை அடுத்த வருஷம் கழிச்சு. ஆனால் பொறுமை தேவை. ஏன் தேவைனாக்கா நம்ம தானே அனாவசியமான எண்ணங்கள் பண்ணியிருக்கோம். அதிகமான அனாவசியமான எண்ணங்கள் பண்ணியிருந்தானாக்கா அதிகமான சமயத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் தியான பயிற்சியில். ஓகே சார்? சரிங்க ஐயா. ஐயா எனக்கு தொடர்ச்சியா பயிற்சி செய்துக்கிட்டே இருந்தால் உடம்பு முடியாமல் போயிடுங்க ஐயா. உடம்பு உங்களால் முடியலையா? எவ்வளோ சமயம் உட்காருவீங்க ஒரு வாட்டி? ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் பண்ணுங்க ஐயா. ரைட். அப்போ நீங்கள் 30 நிமிஷமே உட்கார முடியாது. அதான் நீங்கள் என்ன பண்ணனாக்கா 30 நிமிஷம் நீங்கள் உட்காரணும் ஒரு 10 நாள். அப்போ உங்கள் உடம்பு வந்து நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடும். சரிங்க ஐயா. உங்களுக்கு 55 வயசுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் 30 நிமிஷம் தான் உட்காருங்க ஒரு 10 நாள். எந்த விதமான கஷ்டம் இருக்காது. 10 நாள் கழிச்சு அடுத்த 10 நாள் அது ஒரு 10 நிமிடம் அதிகப்படுத்துங்க, 40 நிமிடம் ஆக்குங்க. நம்ம உடம்புக்கு ஒன்றுமே தெரியாது, கஷ்டமே தெரியாது. பழகிறோம், உடம்பு பழகிறோம். நம்மளுக்கு முதல்ல பழக்கம் இல்லை, அதனாலதான் கஷ்டமா இருக்கு உட்கார்றதுக்கு. எந்த விஷயத்தையாவது நம்ம பழக்கப்படுத்தணும். ஸோ எப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அதிகப்படுத்துறீங்களோ 10 நாள் ஆன பிறகு 40 நிமிடம் ஆகும். உடம்பு ஒத்துக்கும், மனதை ஒத்துக்கும், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒட்டில் கொடுப்போம். அது அடுத்த 10 நாள், இரு நாள் இன்னொரு 10 நாள், 40 நிமிடங்கள் இன்னொரு 10 நிமிடம் அதிகப்படுத்துங்க. உடம்புக்கு ஒன்றுமே தெரியாது. முதல்லயே 55 நிமிடம் உட்கார்ந்தீங்கன்னாக்கா உங்களால் உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால எதையுமே வற்புறுத்தக்கூடாது. வற்புறுத்தாத நிதானமா அதான் பொறுமை தேவை. நிதானமா நீங்க வேலை பண்ணுங்க. முதல் 10 நாள் 30 நிமிடங்கள், இரண்டாவது 10 நாள் 40 நிமிடங்கள், மூன்றாவது 10 நாள் 50 நிமிடங்கள்,
4வது 10 நாள் 60 நிமிடங்கள், அவ்வளோதான். இப்போ 1 மாதம் ஆன பிறகு நீங்கள் உட்கார முடியும். ஸோ நீங்கள் இன்னைக்கே உட்காரணுனாக்க உங்களால் முடியாது. அதனால பொறுமையா ஒன்றுமே பண்ணலங்க. 55 வருஷத்துல நம்ம தியானத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? தலையா முடிவு போகிறது 1 மாசத்துல நம்ம உட்கார முடிஞ்சாக்க என்ன ஆக போகிறது? ஒன்றும் ஆறுது கிடையாது. அதனால நிதானமா பொறுமையா நம்ம உட்கார்ந்து இந்த சாதனை பண்ணாக்க 1 மாசம் கழிச்சு 1.5 மாசம் கழிச்சு முதல்ல உட்கார்றது தேவை. உட்கார்றது நம்ம சாதனை பண்ணணும். அப்போ உட்காருவோம். அப்புறம் எண்ணங்களை கம்மி பண்றதுக்கு திருப்பி சாதனை பண்ணணும். ஸோ அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைங்க. பொறுமையோடு தான் பொறுமை தான் முன்னேற்றம். பொறுமையோடு தான் நம்ம சாதிக்க முடியும். மற்ற எதுவுமே சாதிக்க முடியாது பொறுமை இல்லைனாக்க. ஓகே சார். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, எஸ் சார். உங்க திரு ஐயா, இன்றைய பேசாளர் ஐயா திரு விவிஜி ராஜா ஐயா அவர்கள் அருமையாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். நான் மிகவும் ரசித்தேன். நான் பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றதோடு உங்கள் அனுபவங்கள் உண்மையிலே என் கண்ணில் நான் நேராக பார்த்தது போல இருந்தது நீங்கள் கூறினது. இன்னும் யாராவது பேச வேண்டும் என்றால் தங்கள் கையை உயர்த்தி ஐயாவிடம் சந்தேகங்களை கேட்கலாம். இப்ப கேட்டார் எப்படி மூச்சு மேல் கவனம். அது ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். மூச்சுன்றது எப்படி நம்ம உடம்புக்கு எப்படி தேவை இருக்கோ அப்படி அது வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். சிலப்போ ரொம்ப அதிகமா மூச்சை இழுப்போம், சிலப்போ ரொம்ப நீளமா மூச்சை விடுவோம், சிலப்போ மூச்சை வந்து ரொம்ப நிதானமாயிடும். அது எப்படி இருந்தாலும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாத, அது அப்படியே கவனிக்கிறது தான் மூச்சு மேல் கவனம். ஐயோ ரொம்ப அதிகமா உள்ள எழுத்தானே, ரொம்ப அதிகமா வெளியில விட்டானே, ஐயோ மூச்சு நிதானம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா மூச்சை பத்தி நீங்க சிந்தனை பண்றீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. மூச்சு காற்றுன்றது உடம்புக்கு எப்படி தேவை இருக்கோ அப்படி வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அது எப்படி வருதோ அப்படி போகிறதோ அதை அப்படியே கவனிக்கணும். அது மேலே எந்த விதமான ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுதான் மூச்சு மேல் கவனம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க, எண்ணங்கள் கம்மியாயிடும். ஓகே சார். நண்பர்கள் யாராவது கேள்வி கேட்பதென்றால் கேட்கலாம். நியா செல்வராஜ் அவர்களே, திரு ஜான் அவர்களே, திரு கதிரேசன் அவர்களே, திரு சங்கர் அவர்களே, மேடம் திருமதி சுமதி அவர்களே, சுபஸ்ரீ மேடம் அவர்களே, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். குட் மார்னிங் பிரதர். ஒரு சின்ன டவுட்டுங்க பிரதர், கேட்டுக்கலாங்களா? திரு வடிவேல் ஐயா, திரு வடிவேல் ஐயா. எஸ் சார். ஓகே ஐயா கேளுங்கள் ஐயா, ஐயாவிடம் பேசுங்க. பிரதர் ராஜு பிரதர், வணக்கம் பிரதர். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மூச்சை வந்துட்டு மூச்சு எப்படி இயல்போ அதாவது மூச்சு என்ன செயல்படுதோ அதை அப்படியே கவனிச்சீங்கன்னா ஓகே அப்படிங்கிறப்பல சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஆன்சரா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ, மன மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையாலுமே அது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு டிப்ஸ் போல இருக்குது. அதை மூச்சை எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறது இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு டிப்ஸா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த வந்துட்டு எனக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூச்சை வந்துட்டு சில பேர் சொல்றாங்களே, அதாவது ஒரு 10 நிமிஷம் இழுக்கணும், 4 நிமிஷம் விடணும், மீதி அந்த 6 நிமிஷத்தை அடக்கணும், இப்படி எல்லாம் சொல்றாங்களே. இதை வந்துட்டு அப்படி ஏதாவது அதுல சிஸ்டங்கள் இருக்குதா, இல்ல அதை கத்துக்கிற டைம் இருக்குதா, இல்ல அப்படிங்கறதுதான் பிரதர் டவுட். வேற ஒன்றும் சார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க அது 2 விதமான யோகங்கள் இருக்கு பிராக்டிஸ். ஒன்று ஹட்டயோகம், இல்லை சகஜ யோகம். இப்போ நம்ம மூச்சு மேல் கவனம்ன்றது சகஜ யோகம். ஹட்டயோகம்ன்றது ஹட்டமனா என்ன தெரியுமா? ஹட்டமனா அடம்புடி, ஹட்டமனாக்க வற்புறுத்துறது. இப்போ நம்ம உடம்பு வந்து சொல்ற பேச்சு கேட்காது இல்லையா? அதை வற்புறுத்தி எடுத்துங்க. ஆசனம்லாம் போடுறீங்க நீங்க, ஆசனம் நீங்க போட்டீங்கன்னாக்கா உடம்பு ஆசனம் ஈஸியா போட்டுருமா? வஜ்ராசனத்துல உட்காரணும், காலை மடக்கி உட்காந்துருமா? உட்காராது, அது அடம் பிடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணும், ஜாகிரதையா நிதானமா அதை பயிற்சி பண்ணி எடுத்து வரணும் இல்லையா? அதே பத்மாசனத்துல உட்காருங்க, முட்டி வலியா இருக்கு, பத்மாசனம் எப்படி உட்கார்றது? நார்மலா உட்கார முடியாது கீழே. அப்ப பத்மாசனம் நீங்க உட்காரணுக்கு என்ன பண்ணணும், உடம்ப ஜாகிரதையா இழுத்து, காலை இழுத்து போட்டு அது போட்டு இது போட்டு கொஞ்சம் அடம் பிடிக்கும். என்னால முடியாது. ஆனால் அடம் பிடிக்கிற உடலை கொஞ்சம் நிதானமா அதோட நண்பராய் கொஞ்சமா அது இழுத்து போடணும். அதாவது ஒத்துக்காத ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு உடலை நீங்க வற்புறுத்தி
உங்க நிலைமைக்கு எடுத்து வருவீங்க. அதான் ஹಠ யோகம் பண்றது. ஆனா எஸ் அதே மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, பிராணாயாமம். நம்ம மூச்சு மேல கவனம் தான் பிராணாயாமம் தான். நம்ம பண்ற பிராணாயாமம் சகஜம், எந்த விதமான. ஆனா நீங்க சொல்ற பிராணாயாமம் உள்ள இழுக்கணும், ஒரு 5 செகண்ட் உள்ள இழுக்கணும், அது போறக்கம் அப்படின்னுவாங்க. அப்புறம் உள்ள இழுக்கிற காத்த 2 செகண்ட் அடக்கி வைக்கணும், அது கும்பகம்னுவாங்க. அப்புறம் அடக்கி வச்ச பிறகு திருப்பி வெளியில ஒரு 5 செகண்ட் காத்து ஓடிடும், அது வந்து ரேச்சகம் அப்படின்னுவாங்க. திருப்பி வெளியில காத்து வச்ச பிறகு 2 செகண்ட் காத்து உள்ளே இழுக்காத வெளியில ஓடாத முறையறைகளை சூன்யமா வச்சிடணும், வெட்டி இடமா வச்சிடணும். அது சூன்யக்கம்னுவாங்க. இந்த 4 போரக்க, கும்பக, ரேச்சக, சூன்யக்க, 5 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் 2 செகண்ட், இதெல்லாம் சேர்த்தா ஒரு சைக்கிள் பிராணாயாமம். ஓகே, 50 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் யாரு கணக்கு போடுவாங்க? ஆமா, யாரு கணக்கு போடுவாங்க? யாரு கணக்கு போடுவாங்க? நம்ம தான் கணக்கு போடணும். ஆனா நம்ம மனம் தானே. 5 செகண்ட் உள்ள விட்டேன், 2 செகண்ட் உள்ள அடக்கி வச்சேன், 5 செகண்ட் வெளில விட்டேன், 2 செகண்ட் சூன்யமா வச்சேன். இது யாரு கணக்கு போடும்? மனம் தான் கணக்கு போடும். மனம் கணக்கு போடுறதுன்னு அர்த்தம் மன வேலை பண்றது. மன வேலை பண்ணானுக்கு எப்படி தியான அளவுக்கு போக முடியும்? ஓகே, சோ இது ஆனா இது பண்ணக்கூடாதா அப்படின்னு நீ கேள்வி கேட்கலாம். இது பண்ணாக்க இதுக்கு இருக்கிற நன்மைகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணி நீங்க தியானத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, சோ இந்த ஹಠ யோக பிராணாயாமம் இது பண்றதுனால ஏன்னா 5 செகண்ட் நம்ம மூச்சு அப்படியே நடக்கிறது பாருங்க. நீங்க கரெக்டா 5 செகண்ட் உள்ள எடுக்கிறோமா, 2 செகண்ட் அடக்கி வைக்கிறோமா, 5 செகண்ட் வெளில விடுறோமா, இந்த மாதிரி பண்றோம் நம்ம சகஜமா இருக்கும்போது. ஆனா நீங்க என்ன வற்புறுத்துறீங்க? மூச்சை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. அதான் ஹಠ யோகம்ன்றது. இது ஹಠ யோக பிராணாயாமம். இந்த ஹಠ யோக பிராணாயாமம் பண்ணாக்க மன வேலை பண்ணிட்டே இருக்கும். மன வேலை பண்ணிட்டே இருக்க உடல் சாந்தமா இருக்கணும், மனம் சாந்தமா இருக்கணும், புத்தி சாந்தமா இருக்கணும். இந்த 3மே சாந்தமா இருந்தாதான் நம்ம தியான நிலைமைக்கு போக முடியும். ஆனா இந்த பயிற்சி பண்ணும்போது மன வேலை பண்றத 5 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் யார் கண் பண்ணுவாங்க? ஸோ அதனால நம்ம தியான நிலைமைக்கு போக முடியாது. ஆனா இந்த பயிற்சி பண்றதுனால சில நன்மைகள் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த ஹಠ யோக பிராணாயாமத்தை நீங்க அதிகமான சமயம் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்க நுரையீரல்கள் கொஞ்சம் பெருசாகி ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ரிலீஃப் கொடுக்கும், இந்த ஹಠ யோக பிராணாயாமம் பண்ணீங்க. ஸோ அதனால நன்மைகள் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா இது வந்து அதிகமான சமயம் பண்ண முடியாது. ரொம்ப அதிகமா நீங்க உள்ள இழுத்து வெளில விட்டு உள்ள இழுத்து வெளில விட்டு பண்ணீங்கன்னாக்க மாடுகளை வெளிக்க ஆரம்பிச்சிடும். அதிகமான சமயம் பண்ண முடியாது ஹಠ யோக பிராணாயாமம். ஆசனத்தை எவ்வளவு நேரம் போடுவீங்க? மிஞ்சி போனா 1 மணி நேரம் போடுவீங்க. அதுக்கு மேல ஆசனத்தை நீங்க போட்டீங்கன்னா உடம்புல பைல்ஸ் வர ஆரம்பிச்சிடும், வெளிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த சகஜமா இருக்கிற பிராணாயாமத்தை நீங்க எத்தனை மணி நேரம் பண்ணாலும் என்ன இருக்கு? நார்மல் சகஜமா இருக்கிற காத்து மூச்சு காட்ட நீங்க கவனிக்கல, இப்ப கவனிக்கிறீங்க, அவ்வளவுதானே. பாத்தீங்களா? சோ எப்ப நீங்க இதை கவனிக்கிறீங்களோ அப்பதான் தியான நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற சமயத்துல எல்லா சமயத்துல நீங்க உடலோட இருப்பீங்க. அதனாலதான் ஹಠ யோக பிராணாயாமம், ஒரு ஹಠ யோக பிராணாயாமம்ன்றது. நீங்க உடலோட இருப்பீங்க, ஆனா அது ரொம்ப லிமிட்டட் டைம். அதுக்கு இருக்கிற நன்மைகள் இருக்கு, ஓகே, சொல்ல. ஆனா அது லிமிட்டட், ரொம்ப கம்மியா ரொம்ப கம்மியான நிலைமையில தான் லாபங்கள் தான் அதுக்கு இருக்கு. இது வந்து அன்லிமிட்டட். ஆனா அளவே இல்லை, அதுக்கு எத்தனை நன்மைகள் வரும் அளவே இல்லை. பாத்தீங்களா? அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ பிரதர். நீங்க இந்த மாதிரி உடற்பயிற்சி நீங்க பண்றதா இருந்தாக்க முதல்ல இந்த உடற்பயிற்சியை பண்ணி அப்புறம் இந்த தியானம் பண்ணுங்க. ஏன்னா இந்த உடற்பயிற்சி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுது? நம்ம சக்தி செலவாருது. நீங்க ஆசனம் போட்டீங்கன்னா சக்தி செலவாருதா இல்லையா? கண்டிப்பா. தியானத்துல சுகமான ஆசனத்துல உட்காருங்க, சக்தி செலவால. நீங்க 5 நிமிஷம் 5 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் 2 செகண்ட் நீங்க மனதோட நீங்க கவுண்ட் பண்றீங்க. கவுண்ட் பண்ணும்போது மன வேலை பண்றது சக்தி தேவையா இல்லையா? கண்டிப்பா. கம்மியான அளவுல தேவை, அதிகாரமா சக்தி செலவு ஆறுதா இல்லையா? ஆறுது, கண்டிப்பா ஆகுது. ஆனா இப்ப நீங்க சகஜமா இருக்கிற மூச்சை காட்ட நீங்க கவனிக்கிறீங்க, சக்தி செலவால. கண்டிப்பா. ஓகே, நன்றி பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஐயா, அடுத்ததாக நியா செல்வராஜ் அவர்கள் தங்கள் கையை உயர்த்தியிருக்கிறார்கள். நியா செல்வராஜ் அவர்களே, நீங்கள் உங்கள் சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்கள். நியா செல்வராஜ்.
தொடரலாம். நியா செல்வராஜ் அவர்களே, நியா செல்வராஜ் அவர்களே. ஐயா வணக்கங்க. உங்களோட வணக்கங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. உங்களோட அனுபவங்கள்லாம் ரொம்ப கேட்க ரொம்ப மோட்டிவா இருக்கு. இந்த தியானம் பண்றதுனால ஒரு உந்துதல் சக்தி கிடைக்குது. நம்ம மேலும் மேலும் உயர்றதுக்கு நமக்கு. உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கங்கம்மா. நியா செல்வராஜ் அவர்களே, உங்க வீடியோவை ஆன் பண்ணிங்க தயவு செய்து. ஆன் பண்ணி தொடருங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க உங்களோட பேச்சு. உங்களோட மோட்டிவா இருக்கு. எங்களுக்கு என்னென்னமோ திங்கிங் வருது. நான் மூச்சு மேல முழுமையா கவனம் வைக்க முடியல. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமா எந்திரிச்சு உட்காரணுன்றதே ஒரு விழிப்புணர்வு. தூக்கம் கம்மியாகி விழிப்புணர்ச்சி நல்லா இருக்கு. உடம்பு காலையில மார்னிங் சீக்கிரமா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு முழிப்பு வந்துருது. தியானம் பண்ணணும்ன்ற ஒரு வேகம் எந்திரிச்சு எல்லா வேலையும் கடமைகளை முடிச்சுட்டு உட்கார்ந்துடுறோம். உட்கார்ந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. 21 நாள் முதல் வகுப்பிலேயே அந்த பழக்கம் வந்துருச்சு. இப்ப எங்களுக்கு மூச்சு மேல கவனம் முழுமையா இல்லை. அது நீங்க இப்ப இன்னைக்கு சொன்ன விவரங்கள் எல்லாம் நல்லா தெளிவா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை நாங்க கடைபிடிக்கிறோம். இந்த என்னுடைய உடல் வேதனைகள், முதுகு வலி, கை கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. நான் இதுல மேலும் மேலும் ஈடுபட்டு என்னுடைய உடல் வேதனைகள், மனவேதனைகள் எல்லாம் மனம் ஒரு நிலையிலிருந்து மேலும் மேலும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருக்கிறதுனால அந்த இதுக்கெல்லாம் தியானம் ரொம்ப உதவியா இருக்கும்னு நீங்க உங்களோட அனுபவங்களை பகிர்ந்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப அருமையா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் மேலும் மேலும் இந்த தியானத்தை முயற்சி பண்ணி நம்ம காற்றின் மேல, சுவாசத்தின் மேல கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்றேங்க. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் வழிகாட்டணுங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். நீங்க எந்த விதமான நிலைமையில இருந்தாலும் சரி, தியானத்தை பண்றது மட்டும் விடாதுங்க. எந்த சமயத்துல முடியுமோ அந்த சமயத்துல பண்ணுங்க. தியானம் பண்றது மட்டும் விடாதுங்க. டெய்லி நீங்க பண்ணிட்டே இருங்க. என்ன தேவை இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சமயத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். பொறுமை தேவை. அம்மா திருமதி நியா செல்வராஜ் அவர்களே, தியானத்தை தொடர்ந்து செய்யுங்கம்மா. நீங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் நல்ல உடல் மனம் மேன்மை அடையும். நிச்சயமா நீங்க நினைப்பது நடக்கும். சிறப்பா அமையுமா. தொடர்ச்சியா பண்ணுங்கம்மா. நான் 5 மாதம் 6 மாதங்களாக தொடர்ச்சியா இந்த மகவதார் பவுண்டேஷன் தியான பயிற்சிகளை மேற்கொண்டு வரேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தொடர்ச்சியா பண்ணுங்கம்மா. அடுத்தது நண்பர்கள் சந்தேகங்கள் இருந்தால் கையை உயர்த்தலாம். சுபஸ்ரீ மேடம் அவர்கள், பார்வதி சங்கர சுப்பு, ராஜசேகரன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், ஐயா நம்ம இறுதி நிகழ்ச்சிக்கு வரலாம் ஐயா. ஓகே ஐயா, நான் எனது நன்றிகளை கூறுவதற்கு முன்பு இப்பொழுது நமது இன்றைய சீனியர் மாஸ்டர் சிறப்பு பேச்சாளர் திரு பிவிஜி ராஜு அவர்கள், ரிட்டையர்டு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், மிக அருமையாக பேசினார். நான் அப்ரிஷியேட் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அவ்வளோ அருமையாக பேசினார். அவர் முதலாக தனது மனைவியின் ஆஸ்துமா பிரச்சனை 21 வருடங்களாக எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகாமல் அதை கவனித்து நிவர்த்தி பண்ணியுள்ளார். இரண்டாவதாக ஜார்க்கண்டில் ஏற்பட்ட ஏர்போர்ட்டில் ரூஃப் விழுந்ததை அதை திறம்பட சரி செய்து மிகவும் பாராட்டு, மத்திய மந்திரி அளவில் பாராட்டு பெற்றுள்ளார். மூன்றாவதாக நமது தமிழக முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா மேடம் முதலமைச்சராக இருந்தப்ப இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் கொண்டு வருவதற்கு சென்னை ஏர்போர்ட்டை நல்லபடியாக சீர் செய்து மாற்றினார்கள். முரல்ஸு, பல ஓவியங்கள்லாம் வளைந்ததை பத்தி சொன்னார்கள். அதெல்லாம் நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மிகவும் அற்புதமான உங்களுடைய அனுபவம் பணியில்.
நாலாவதாக 2015 வந்த தானே புயலில் அவர் ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பண்ணியிருக்கிறார். 14 மணி நேரத்தில் அந்த தண்ணீரை வெளியேற்றி விளக்குகளை சரி செய்து, ரன்வேவில் விளக்குகளை சரி செய்து போர் விமானம் முதல் கொண்டு வர வைத்திருக்கிறார். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்பது மற்ற நாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு விமான சேவை புரியக்கூடிய இடம். அதையெல்லாம் மனதில் கொண்டு அருமையாக அவருடைய பணியை மேற்கொண்டுள்ளார். இந்த 4 அனுபவங்களுக்கும் அவருக்கு இந்த தியானம்தான் துணையாக இருந்திருக்கிறது என்பது அவரே சொல்லி இருக்கிறார். இதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை ஐயா. இதை கேட்ட எங்களுக்கு உங்களுக்கு மிக மிக எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று 3வது நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தொகுப்பு 2 நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஆசிரியருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டன் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்கள், மிகப்பெரிய ஆசிரியர் திரு பத்ரிஜி ஐயா அவர்கள் நன்றிக்கு நன்றி. நமது மகவதார் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி, மேலும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 முதல் 7 மணி வரை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் 5 மொழிகளில் அது செய்யப்படுகிறது. அதாவது ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, இந்தி, தமிழ் ஆகிய 5 மொழிகளில் கைடு பண்ணி ஒளிபரப்பப்படுகிறது. அனைத்து நண்பர்களுக்கும் லிங்க் அனுப்பப்படும். அனைவரும் அதில் பங்கு கொண்டு மேன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு நல்ல பயிற்சி. நான் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை பயின்றேன். எனக்கு தியான முறை கற்றுக்கொண்டு வருகிறேன். மேலும் அடுத்ததாக நமது அடுத்த நாள் 4வது நாள் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் மட்டும் நடக்கும். நமது 4வது நாள் நிகழ்ச்சி திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு தொடங்கும். அன்றும் 30 நிமிடங்கள் தியான பயிற்சி, அடுத்த 30 நிமிடங்கள் ஆன்மீக ஞானத்தை பற்றி நம்மிடம் சீனியர் மாஸ்டர் லதா சந்திரசேகர் அவர்கள் பேசுவார்கள். அதில் சைவத்தை பற்றியும், சுவாத்தியாயம் புத்தகங்கள் படிக்கிறதை பற்றியும், அடுத்தது சஜ்ஜன சங்கத்தை பற்றியும் பேசுவார்கள். அதை அனைவரும் கேட்டு ரசிக்கலாம். ஐயா, ஒரு சின்ன கோரிக்கை ஐயா. இப்பொழுது கடைசியாக திரு பார்வதி சங்கர சுப்பு அவர்கள் கையை உயர்த்தி இருக்கிறார்கள். தயவுசெய்து அவர்கள் கோரிக்கையை, அவர் சந்தேகத்தை தீர்க்கும்படி உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி பார்வதி சங்கர் சுப்பு பேசலாம். ஐயாவிடம் பகிர்ந்து சந்தேகங்களை கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க சொன்னது இன்னைக்கு தான் நான் வந்தேன். இன்னைக்கு தான் தியான பயிற்சிக்கு வந்தேன். புதுசா இருந்ததுனால தான் எனக்கு அந்த லிங்க் கிடைச்சது. ஒரு பாப்பா சொன்னாங்க, நீங்க சொன்ன இதெல்லாம் கடைபிடிக்க கரெக்டா இருந்துச்சு சார். இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நான் தொடர்ந்து வர்றேன், பயணிக்கிறேன் சார். கட்டாயம் மேடம். நீங்க சொன்னது உங்க மனைவிக்கு அந்த ஆஸ்மாவுக்கு இந்த தியான பயிற்சி மூலம் தான் குணப்படுத்தினீங்க இல்லையா சார்? ஆமாங்க. சரிங்க. ஒரு நாளைக்கு அவங்க 30 மாத்திரை போட்டுப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஐசியூ போடுவோம். அந்த மாதிரி தியானம் பண்ணி 30 மாத்திரை, 20 மாத்திரை, 25 மாத்திரை, 20, 15, 10 இந்த மாதிரி படிப்படியாக கம்மியாகி 1 வருஷம் தொடர்ந்து அவங்க தியானம் பண்ணுறதுனால இப்போ ஆஸ்மாக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போல 24 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதான் நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடு இருந்தீங்க. எங்க வீட்டு சார் ஆர்மில தான் இருந்தாங்க சார். ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இல்ல, ஏர்போர்ட் விமான நிலையம். நீ ஏர்போர்ட் விமான நிலையம். ஏர்போர்ட் நிலையம். சரி. அவங்க ஆர்மில இருந்தாங்க எங்க வீட்டு சாரு. ஏர்போர்ட். ஓகே சார், நல்லது. நீங்க சொன்னத கருத்துக்கள்லாம் நிறைய கேட்க இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு. ஓகே மேடம், கடம்பிடிங்க. நம்பிக்கை வச்சு தியானம் பண்ணுங்க. ஒழுங்கான மூச்சு மேலுக்கான முறையை நீங்க கடைபிடிங்க. கட்டாயம் அதுல நிறைய நன்மைகள் நம்ம அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இன்னொன்னு சொன்னீங்க, மூளையில நிறைய நமக்கு ஓடிட்டு இருக்கும் நிறைய ஒரு நிமிஷத்துக்குன்னு. சார், தியானம் எப்பனாலும் பண்ணலாமா, இந்த குறிப்பிட்ட டைம் தான் பண்ணணுமா? இல்ல, உங்களுக்கு எப்ப சமயம் இருக்கோ அப்ப பண்ணுங்க. எப்ப சமயம் இருக்கோ 24 மணி நேரத்துல அப்ப பண்ணுங்க. இப்ப நீங்க காலங்காத்தால பண்ணீங்கன்னாக்கா, நீங்க ஏதாவது வேலைக்கு போறீங்க,
அப்படின்னாக்க எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி ஆமா நைட் டியூட்டி பார்த்து வரீங்க, ம் காலங்காலத்தில் எந்திரிக்க முடியாது. ஸோ எப்படி ம் பண்ண முடியும்? அதனால எந்த சமயத்தில் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்கிறதோ அந்த ஆ சமயத்தில் நீங்க பண்ணுங்க. சரிங்க. ஆனா ஆனா நீ உங்களுக்கு நீங்க வேலை பண்றீங்களா? இல்லைங்க, இப்ப வீட்டுல தான் இருக்கிறேன். ஓகே. ரொம்ப சிறப்பான சமயம் என்னன்னாக்க, காலங்காத்தால எந்திரிச்ச உடனே பெட் மேல உட்கார்ந்து தியானம் பண்ணிடணும். ஓ, அதே மாதிரி பெட் மேல. நைட்ல ஆ படுக்கும்போது பெட் மேல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி ஆ அப்படியே தூங்கிடுங்க. முழு தூக்கம் சரி. தியானம் ஆயிடும். இது ஓ ரொம்ப சிறந்த சிறப்பான சமயம். இது முடிஞ்சா இதை கடைப்பிடிங்க. ஓ, ஓகே. இரவு தூங்க பயில கூட நம்ம பண்ணலாம். ஆமா பெட் மேல உட்காந்து ம் இப்ப படிக்க மேல உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணி அப்படியே தூங்கிடுங்க. அதே மாதிரி காலங்காத்தால எந்திரிக்கும் போது கட்டில்ல இருந்து நீ கால் கீழே வைக்க கூடாது. கட்டில் ம் மேல் பெட் மேலேயே உட்காந்து உடனே அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு அப்புறம் வேலை பண்ணுங்க. எனக்கு ஒருவேளை கட்டில இருந்து கீழே இறக்கி வந்தீங்க, அப்புறம் வீட்டு வேலை வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், தியானம் பண்றதுக்கு சமயமே இருக்காது. மனம் வந்து கண்ணாமண்ணா நம்மள மாத்தி தியானம் பண்ணாத விட்டுரும். அதனால சரி. அதே மாதிரி நைட் எல்லா வேலை முடிஞ்ச பிறகு படுக்க போகும்போது என்ன வேலை இருக்கும்? ஒரு வேலை இருக்காது. அப்போ ஆ உட்காந்து தியானம் பண்ணணும். அப்ப எந்த சரி. விதமான மனம் வந்து வேற சாக்கு சொல்லாது. ம் ஸோ அதனால படுக்கும்போது எந்திரிக்கும் போது முன்னாடி நீங்க தியானம் பண்ணி வேலையை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமா நடக்கும். அப்படி ம் இல்ல மற்ற சமயத்துல நான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மற்ற சமயத்துல பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் ஆ கிடையாது. ஆனா அதனால இந்த 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 சமயம் தான் எங்கேயுமே எழுதி வைக்கல. ம் ஓகே மேடம். ஆ நல்லதுங்கய்யா, நன்றி. உங்க ஓகே கேட்டதுக்கு நன்றிங்கய்யா. ஓகே இன்னைக்கு தான் வந்தேன். உங்களுடைய சொற்பொழிவு நீங்க சொன்ன ஏதோ கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றிங்கய்யா. நன்றி மேடம். உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க இல்லையா சார்? ஆமா நல்லது நல்லது. நீங்க அப்ப 2001 இருந்தே இருக்கிறீங்க இதுல பயிற்சியில? ஆமாங்க. ஓகே, நல்லதுங்கய்யா, திருமதி நன்றிங்கய்யா. பார்வதி சங்கர் சுப்பு அவர்களே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க என்பதை கொஞ்சம் சொல்லுங்க மேடம். திருநெல்வேலிங்க ஐயா. நன்றி மேடம். நன்றிங்க. ஓகே. ஐயா எந்த ஊருங்கய்யா நான் பேசுறாங்க வந்து இல்லையா? பேர் பழனியப்பன், பாண்டிச்சேரி. அந்த சார், இந்த ஏர்போர்ட் சார் அவங்க வந்து சென்னையில ஊர பக்கத்துல இருக்கிறாங்க. சென்னை. ஓகே, நல்லதுங்க ஐயா. நல்லதுங்க. நீங்க பழனி என்ன சார்? பழனியப்பன், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஓகே ஓகே, பாண்டிச்சேரி. நீங்க தொடர்ச்சியா பங்கு கொள்ளுங்க மேடம். ரொம்ப சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்குள்ள மாறுதல் பாப்பீங்க. நன்றி மேடம். வேற யாராவது நண்பர்கள் பேசுவதா இருந்தால் பேசலாம், கேட்கலாம், அல்லது நான் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஐயா உங்களுக்கு அந்த சாரும் டெய்லி வருவாங்களா சார்? சொல்றேன் மேடம். அடுத்தது வந்து ஐயா வந்து திரு பெரிய ஆசிரியர் விபிஜி ராஜீவ் ஐயா அவர்கள் 8/5 வியாழக்கிழமை அன்று பதஞ்சலி அஷ்டக யோகா என்பதை பற்றி பேச வருவார். அப்பொழுது நீங்கள் டெய்லியே இதை அட்டெண்ட் பண்ணலாம். ஐயாவுடைய ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து 8/5 மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை உள்ளது என்பதை தெரிவித்துக் சொல்லிடுவீங்களா? திரு வி ஜி ராஜு அவர்கள். நன்றி, நல்லதுங்க. நன்றி மேடம். வகுப்பு கரெக்டா வந்துட்டு இருக்கோம் சார். நிச்சயமா நீங்க இது உங்களுக்கு பயனளிக்க கூடியது. இந்த ஷேரை வந்து உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் லிங்க் அனுப்புங்க, அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. சரிங்க. ஓகே, நன்றி. தான் பார்த்தேன் சார், லிங்க்ல முந்தாநாள் தான், நேற்றுக்கு தான் வந்தேன், ஒரு பாப்பா சொல்லிட்டு வந்தேன். வாங்க மேடம், நிச்சயமா கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி மேடம். நன்றி ஐயா. இப்பொழுது நான் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை ஐயா திரு ரவி பிரசாத் மீண்டும் கையை உயர்த்திருக்கிறார். திரு ரவி பிரசாத். ஓகே ஐயா. ஓகே ஐயா, நான் ஒரே ஒரு அறிவிப்பு. இப்பொழுது அடுத்தது நம்ம நிகழ்ச்சி 5ஆம் தேதி திங்கட்கிழமை நமது சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் அவர்கள் சைவம், சுவாத்தியாயம், புத்தகம் படித்தல் மற்றும் சஜ்ஜன சங்கத்தியம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்றதை பத்தி பேசுறாங்க. தவறாமல் எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும்.
மீண்டும் ஒரு முறை நமது சீனியர் மாஸ்டர் திரு விவிஜி ராஜே ஐயா அவர்கள் ரீஜனல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ரிட்டையர்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அவர்களுக்கு எனது தாழ்மையான நன்றிகளை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. மிக்க நன்றி ஐயா, உங்க கேட்டதுல நன்றிங்க சார். நன்றி நன்றி ஐயா. வணக்கம்.